தோழர்களுக்கு வணக்கம். இந்த கூட்ட ஆரம்பத்தில் தோழர் ரமேஷ்கரன் அவர்கள் சொன்ன ஆயுள் காப்பீட்டு சங்க ஊழியர் தலைவர்கள் எல்லாம் எனக்கு நெருக்கம். அவருக்கு ஒரு விஷயம் தெரியாது. சென்னை ஆயுள் காப்பீட்டு கழகத்துடைய கௌரவ உறுப்பினராக எங்களோட இருக்கிறார்கள். ஆயுள் காப்பீட்டு கழகம் அரசியல் அமைப்பு சட்டத்தை பற்றி ஒரு கருத்தாக்கத்தை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் சொன்னது போல் உங்களுக்கு என்ன அரசமைப்பு சட்டத்தில் நமக்கு என்ன தொடர்பு என்று கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படிதான் இருந்தாலும் இன்றைக்கு இந்த அரசமைப்பு சட்டம் 75 ஆண்டுகள் கடந்த இந்த நாளில் இதை காக்க வேண்டும், இதை போற்ற வேண்டும், இதை கட்டி காக்க வேண்டும் என்ற முறையில் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கம் இந்தியாவுடைய முன்னுரிமை என்பதை நாம் கூட்டு நோக்க வேண்டும். தொழிலாளி வர்க்கத்திற்கும் அரசியல் சட்டத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கேட்டால் இந்த அரசியல் சட்டத்தின் கீழ் நான் தொடர்ந்த பல வழக்குகளில் நாம் நீதிமன்றத்தில் வெற்றி பெறவில்லை. நீதிமன்றம் எப்பொழுதுமே ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கிறார். இருப்பினும் இந்த சட்டத்தை காக்க வேண்டும் என்ற முறையிலே இந்த கருத்தரங்கத்தை நீங்கள் ஏற்பாடு செய்வதற்கு நான் பாராட்டுகிறேன். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு வணக்கம் என்றுதான் சொன்னேன். தொழிலாளர் கூட்டங்களில் எல்லாம் இன்கலாம் ஜிந்தாபாத் என்று சொல்வார்கள், இன்கலாம் சலாம் என்று சொல்வார்கள், புரட்சிக்கு வணக்கம் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அதை சொல்வதற்கு கூட தயக்கம் இருக்கிறது. டெல்லியிலே ஒரு பல்கலைக்கழக மாணவன் ஒரு கூட்டத்திலே இன்கலாம் ஜிந்தாபாத் என்று சொன்னதற்கு இன்றைக்கு அவர் மீது கடுமையான குற்றங்கள் சாட்டப்பட்டு உபா சட்டத்திற்கு அவர் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். திகார் சிறையிலே உள்ள அந்த மாணவன் டெல்லி உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொகுத்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அவருக்கு இன்னும் பிணை கொடுக்கவில்லை. உபா சட்டத்தின் கீழ் பிணை வேண்டும் என்றால் நீங்கள் குற்றமற்றவர் என்பதை முதலிலே நிரூபிக்க வேண்டும். குற்றம் சாட்டியது அரசு, குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றவாளிக்கு இருக்கிறது. அந்த சட்டத்திற்கு சட்டம் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த வழக்கிலே அந்த மாணவனுடைய பிணை வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள், நீங்கள் எல்லாம் அலைபேசிகள் ஒரு இடத்திலே கூகுள் செய்தால் அது கண்டுபிடிக்க இன்கலாம் ஜிந்தாபாத் என்ற அந்த வழக்கின் பெயர் இன்கலாம் ஜிந்தாபாத் அல்ல. காவல்துறையினர் சொன்னார்கள் இந்த மாணவன் நடத்திய கூட்டத்திலே இன்கலாம் ஜிந்தாபாத் என்று கோஷமிட்டார்கள் என்று சொன்னார்கள். அது ஒரு கெட்ட வார்த்தையா? இன்கலாம் என்று சொன்ன உடனே பத்தி எரியுமா அல்லது புரட்சி வெடிக்க விடுமா என்பதுதான் நமக்கு தெரியும். ஏனென்றால் எல்லா கூட்டத்திலும் அந்த கோஷத்தை தான் எழுப்பிக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த நீதிபதிகளுக்கு புரிகிறது. அந்த நீதிபதிகள் ஒரு பெரிய விரிவான தீர்ப்பை எழுதுகிறார்கள். அந்த தீர்ப்பிலே சொல்கிறார்கள், நாங்கள் இதை ஒரு சாதாரண வழக்கமாக கருதுவதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், இருக்கலாம் செய்தாலும் என்று நாம் கோஷம் போட்டாலும் நம்முடைய எதிரிகள் எல்லாம் சொல்வார்கள், அது என்ன பகாலாபாத், அது என்ன கிண்டல் செய்வார். ஆனாலும் மொழி தாண்டி தொழிலாளி வர்க்கத்திற்கு எல்லைகளை உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள், நீங்கள் இழக்கப் போவது விலங்குகளே என்று நமக்கு மொழி முக்கியம். நம்முடைய உணர்வுகள் தொழிலாளி என்ற உணர்வுகளை இங்கே சொல்லி வருகிறது. அது எந்த மொழியாக 1921ஆம் வருடம் ஒரு இஸ்லாமியர் எழுதிய அந்த வழக்கம் தான் அந்த வழக்கம். அந்த வழக்கம் காங்கிரஸ் மேடையிலே விடுக்கப்பட்டது, முஸ்லீம் லீக் மேடையிலே ஒழிக்கப்பட்டது, பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சி மேடைகளெல்லாம் சொல்லப்பட்டது, தொழிற்சங்க மேடையிலே சொல்லப்பட்டது. இந்த அரசு அமைப்பின் தொடர்புடைய பிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய பாரதிய மஸ்தூர் சங் அவர்களுடைய மேடையிலும் வழங்கக்கூடிய கோஷம் தான் இந்த இருக்கலாம். அது ஒரு குறியீடு. ஆனால் இந்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை இருக்கிறார்கள். சாதாரண கோஷமாக கருதப்படுவதில்லை. இதன் பின்னால் பெரிய புரட்சிக்குரிய இருக்கிறது. இதை ஒப்பிட வேண்டும் என்றால் பிரெஞ்சு புரட்சியை ஒப்பிட வேண்டும். பிரெஞ்சு புரட்சியிலே ராபஸ்பியர் என்பவர் ஒரு புரட்சியை நடத்திய ஒரு புரட்சிக்காரன். அங்கே அந்த மன்னர் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் பிடித்து இலக்கின்ற அந்த அந்த கடையை செய்தி அங்கே ஒரு புரட்சி நடத்தப்பட்டது. அப்படிப்பட்ட பிரெஞ்சு புரட்சி போன்ற ஒரு பலாத்கார வன்முறையான ஒரு புரட்சிக்கு தூண்டுவதுதான் இந்த ஓட்டம்.
ஆகவே இந்த முகத்தொகுப்பு என்ற இந்த மாணவருக்கு பிழை மறுக்கப்படுகிறது. எல்லாம் பத்திரிகை படிக்கிறோம், படிக்காம இருக்கும். ஆனால் என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம்? ஒரு முழக்கம் அதை எழுப்புவதனாலேயே இந்த நாட்டிலே புரட்சி எடுத்துள்ளது யாரும் சொல்ல முடியாது. நான் அந்த நீதிபதியை பற்றி ஒரு கட்டுரை எழுதினேன். நீங்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு போனால் அதற்கு பெயரை மாற்றி இருக்கிறார். ஆயிரம் ஒரு பெரிய பெயர். புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் என்று பெயர். நீங்கள் பெங்களூர் ரயில் நிலையத்துக்கு போனால் அங்கே சங்கோலி ராமையா, காந்தி சங்கோலி ராமையா, கே.எஸ்.ஆர். ராமையா ரயில் நிலையம் சொல்கிறார். நம்முடைய மாநிலத்திலே பல தலைவர்கள் புரட்சி தலைவர், புரட்சி தலைவி என்றெல்லாம் பேர் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பிற்போக்கத்தில் நான் சொன்னேன், ஹிஸ்டரி பற்றியும் கையை விஷயம் கொடுப்பதாலே புரட்சி வந்துவிடுமா? புரட்சி என்பது ஒரு அடிப்படை தேவை, ஒரு உணர்ச்சி தேவை, அதற்கான அறிவுபூர்வமான சிந்தனை தேவை. மாற்ற வேண்டும் என்று மக்கள் நினைக்க வேண்டும். நான் அந்த நீதிபதியை கேட்டேன், கே.எஸ்.ஆர். ரயில்வே நிலையம் என்று வைப்பதனால் ரயில்வே நிலையம் பற்றி எண்ணுகிறதா? அல்லது எம்.ஜி.ஆர். புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். ரயில்வே நிலையம் என்று சொன்னால் அங்கே புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய கூட்டம் சேர்க்கக்கூடிய அந்த உரிமை, அந்த கூட்டத்திலே நாம் புரட்சிகரமாக சொல்லக்கூடிய வழக்கங்களை எல்லாம் தவறாக கருதக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறார்கள். இவர்களை நாம் என்றைக்கு வெல்ல போகிறோம்? அன்றைக்கு தான் உண்மையான இந்த அரசியல் சட்டம் ஒரு ஆவணமாக வாழும் ஆகும் என்பதை நான் இந்த அரசியலை சொல்லிக் கொள்வது மேல் வளர்த்து கொண்டாலும் சரி. நான் எப்பொழுது சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த உரிமை இல்லை, இந்த அரசமைப்பு சட்டம் கொடுத்த உரிமை, பேச்சு உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, கூட்டம் கொள்ளும் உரிமை என்றெல்லாம் இந்த 19(1) பிரிவுகளை சொல்லியிருக்கிறார்களே. அதனால்தான் சொல்கிறோம், இதை வாழும் ஆவணம் என்று சொல்கிறோம். தொழிலாளி வர்க்கத்திற்கு இந்த அரசமைப்பு சட்டத்தின் மேல் அவ்வளவு ஈர்ப்பு என்று சொன்னால், நாம் கூடுவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது, பேசுவதற்கு உரிமை இருக்கிறது, அந்த பேச்சை நிறைவேற்றுவதற்கான உரிமை இருக்கிறது. உரிமையை மறுத்தால் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் இதை வாழும் ஆவணம் என்று சொல்கிறோம். இந்த பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி எல்லா இடத்திலும் எடுத்து செல்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரியங்கா காந்தி இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினரான போது உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்கள். சில பேர் கீழே வைத்திருப்பார்கள், சில பேர் குரான் வைத்திருப்பார்கள், சில பேர் விவிலியத்தை வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பிரியங்கா காந்தி இந்த புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொண்டு உறுதிமொழி எடுத்தார். இன்றைக்கு என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஒரு நடுநாயகம் இருக்கிறது. 75 ஆண்டுகள் வாழ்ந்துவிட்ட நம்முடைய முன்னோர் போன்ற ஒரு ஆவணமாக இருக்கிறது. என்றைக்கு ராகுல் காந்தி இந்த புத்தகத்தை வைத்து சென்றவர்களோ, இந்த புத்தகத்தை தயாரிக்கக்கூடியவர் புத்தக கம்பெனி லக்னோவில் இருக்கிறது, உத்தரப்பிரதேஷ். அவருடைய பத்திரிகையை போன மாதம் அவர்கள் பத்திரிகையை விளம்பரம் செய்தார்கள். இந்த புத்தகம் 1.5 லட்சம் பிரதி வைத்திருக்கிறது. இது ஏதோ வட்டியும் கருத்து போட்டி போட்டவர்களுக்கு மொத்தம் சொந்தமல்ல, இந்த நாட்டினுடைய சாதாரண மனிதனும் எடுத்து செல்ல வேண்டிய ஒரு ஆவணமாக இன்றைக்கு மாறியிருக்கும். ஆகவேதான் அதை வாழும் ஆவணம் என்று சொல்கிறார்கள். இந்த கூட்டத்திலே போட்டிருக்கிறார்கள் அரசியல் சாசனம் என்று. சாசனம் என்று வடமொழியிலே இந்தியிலேயும் அரசாங்கம் என்றுதான் பெயர். அரசியல் அரசாங்கம் அல்லது அரசியல் அரசியல் என்பது அர்த்தம் அல்ல. அதற்கு உரிய மொழி அரசமைப்பு சட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அரசமைப்பு சட்டம் ஒரு வாழும் ஆவணம் என்ற முறையிலே தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழும் ஆவணம் என்று சொன்னால் அதுக்கு 3 விதமான காலப்பிரிவு. வாழ்ந்த ஆவணம், வாழ்கின்ற ஆவணம், வாழக்கூடும் அல்லது வாழ வைக்க வேண்டிய ஆவணம் என்ற 3ஆக பிரித்து கொள்ளும். அது ஏன் வாழ்ந்தது, ஏன் வாழ வேண்டும், ஏன் வாழ வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கான விடைதான் இந்த கருத்தாக்கத்துடைய முடிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வாழ்ந்த ஆவணம் என்று சொன்னால் இது பிறந்து 75 ஆண்டுகளாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மிக கொஞ்சம் ஒட்டு கையெழு வேலை சேர்ந்தாலும் 106 முறை திருத்தப்பட்டிருந்தாலும் அடிப்படையான ஒரு ஆவணமாக இன்றைக்கு இந்த அரசியல் சட்டம் திட்டம் இருக்கிறது கொண்டு வர வேண்டும். அது ஒரு சின்ன ஒரு
பின்னோக்கி பார்க்க வேண்டிய சூழ்நிலையை இந்த அரசு சட்டத்தை எழுதியவர்கள் யார்? தொழிலாளர்கள் பிரதிநிதிகளா அல்லது சோசியலிச கருத்துக்களை நம்பியவர்களா அல்லது மக்களுடைய உண்மையான பிரதிநிதிகளா என்பதையெல்லாம் யோசித்து பார்த்தால் விசித்திரமாக தோன்றும். 1919ஆம் ஆண்டும் பிரிட்டிஷ்காரர்கள் போட்டு வந்த சொல்லக்கூடிய அடிப்படை நமக்கெல்லாம் உணர்ச்சியை பதிவைப்பதற்கு அவர்கள் அனுமதித்தார். அனுமதித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். முழு அதிகாரத்தையும் அவர்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் தெருவை கூட்டி செல்லுங்கள், அங்கே கழிப்பறையை வைத்துக் கொள்ளுங்கள், இல்லது மாற்ற வேண்டிய கூட்டுகளை எல்லாம் வைத்து வையுங்கள், சாலைகளை பணிகள் எல்லாம் உள்ளாட்சித்துறை அதிகாரத்தை கொடுத்தார்கள். அதை கூட இரட்டை ஆட்சி முறை என்று சொல்வார். உள்ளாட்சியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் அரசாங்கத்தை வைத்துக் கொள்கிறோம் பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னார். அப்போது 3% பேருக்கு அளிக்க உரிமை 1919 1935ஆம் வருடம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்த போது மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தினார். மாநிலத்தில் சொல்லக்கூடிய மாகாண தேர்தலும் மத்தியில் சொல்லக்கூடிய மத்திய தேர்தலும் நடைபெற்றது. இதில் 13% பேர் தான் ஓட்டு போட்டார். 13% பேர் இந்திய மக்களை பிரதிநிதிக்க முடியாது. ஆகவே இந்த தேர்தலை காங்கிரஸ் இங்கே கொண்டு கொண்டார்கள். முழு சுதந்திரம், பூர்ண சுதந்திரம் என்றெல்லாம் கோஷம் எழுப்பியவர்கள் அந்த அரசாங்கத்திலேயே வேலை செய்தார். காங்கிரஸ் கட்சி அப்பொழுதே கொஞ்சம் ஆட்டம் காலமிட்டது. ஏனென்றால் பதவி வேண்டும் என்பது ஒரு பக்கம், இல்லை இல்லை பூர்ண சுதந்திரம் கிடைக்கவில்லை, இந்த ஆட்சி தேவையில்லை என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். அந்த இடம் காங்கிரஸ் கட்சி உள்ளே மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. கான்பூரிலே நடந்த மாநாட்டிலே சோசியலிச தத்துவத்தை நம்புவதெல்லாம் சேர்ந்து ஒரு தனி கூட்டம் அமைத்தார். தங்களை காங்கிரஸ் சோசியலிசம் என்று அழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் தனியாக காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்று அதை உள்ளே அறிவித்துக் கொண்டார். சிஎஸ்பி என்று சொல்வார்கள். காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியிலே இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அந்த காலத்திலே அந்த சிஎஸ்பியிலே இருக்கிறார். காங்கிரஸ் இயக்கம் பல்வேறு கருத்துக்களை பல்வேறு அணுகுமுறைகளை இருந்தாலும் அதை சோசியலிச திசையில் மாற்ற வேண்டும் என்ற முன்னத்திலே அந்த மாநாட்டை நடத்தினார்கள். மாநாட்டுக்கு பிறகு அவர்கள் தனியாக செயல்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டின் எதிர்கால அரசு ஒரு சோசியலிஸ்ட் அரசாக இருக்க வேண்டும், அதற்காக நாங்கள் பயன்படுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படியெல்லாம் காங்கிரஸை அழைத்து விட முடியும். ஒரு பெரிய அமைப்பு, அதிலே ஒரு சிறிய குழுவாக பிரஷர் குரூப் என்று சொல்வார், அழுத்தம் குழுக்கு போய் ஒரு குழுவாக அவர்களும் அந்த தேர்தல்களை நிற்க வேண்டாம், பிரிட்டிஷிடம் சுதந்திர பெற வேண்டும் என்ற பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் வெளிப்பாடுகளை பதவி பிடிக்க வேண்டும் என்பவர்கள் ஒரு பக்கத்திலே அதிகமாக ஒரு சின்ன அரசியல் பதவி இருந்தாலும் போதும், ஒரு சின்ன லெட்டர் ஹெட், ஒரு விசிட்டிங் கார்டு வைத்திருந்தாலும் போதும், நிறைய பேர் பார்க்கணும், ஏதோ ஒரு போஸ்ட் வரும். அதனால அந்த மாதிரியான ஆர்வத்தில் ஏற்பவர்களே அவர்கள் தெரிந்து கொள்வதை காங்கிரஸ் தேர்தலில் இருந்தார்கள். 8 மாகாணத்திலே ஜெயித்தார்கள், மத்தியிலே பெரும்பான்மை பெற்றார்கள். 8 மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2 வருடத்தில் அதில் இந்த 8 வருஷத்துக்கு மேல் அவர்களால் பதவியில நாங்கள் தொடர முடியவில்லை. ஏனென்றால் மக்கள், நீங்கள் என்ன எங்களுக்கு எங்களுக்கு உத்திவாதம் கொடுத்தீர்கள் என்றால் முழு சுதந்திரம், நம்மை நாமே ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எங்களுக்கு பேரில் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் இந்த ஆட்சியை கொண்டு கொள்கிறீர்கள். இது என்ன மாதிரியான ஆட்சி? நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த தேர்தலிலே 13% பேர் தான் ஓட்டு போட்டோம். ப்ரொஃபஷன் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய தொழில் வரி, சொத்து வரி, நிலம் வைத்திருப்பவர்கள், நிலவரி கட்டுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாங்கள் தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு வாக்குமுறையில் காங்கிரஸ் 8 மாநிலங்கள் மாகாணங்களில் கைப்பற்றினார்கள். சென்னை மாகாணத்தில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது முக்கியம் அல்ல. அவர்கள் என்ன கோஷம் வைத்தார்களோ அதுக்கு நேர் விரோதமாக அந்த ஆட்சிக்கு போனார்கள். 2 ஆண்டுகளிலே வெளியே வந்திருந்தார்கள். அதற்கு பிறகுதான் 2ஆம் உலக யுத்தம் வந்தது. அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் தெரியும். இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்க பிறகு எத்தகைய அமைப்பு முறை இந்தியாவிற்கு வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னார்கள். நாங்கள் சுதந்திரம், நாங்கள் விட்டு போய்விடுகிறோம், நீங்கள் உங்களை எப்படி நீங்கள்
இப்போது நீங்கள் ஆட்சி செய்ய போகிறீர்கள் என்பதை அந்த ஆவணத்தை தயார் செய்து அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்ட பேரவை என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அதற்காக தேர்தல் கிடையாது. ஒரு இடைக்கால தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு நடத்தப்பட்டது. நாடாளுமன்றத்துக்கு நடத்தப்பட்ட தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். இடைக்கால நாடாளுமன்றமே அரசமைப்பு சட்ட நிர்ணய சபையாகவும் மாறியது. தனியாக அதற்கு தேர்தல். அப்ப அரசமைப்பு சட்ட பேரவையில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்கிறார்கள்? காங்கிரஸ்காரர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள், முஸ்லிம் லீக் உறுப்பினராக இருக்கிறார்கள், பல்வேறு சமஸ்தானங்கள் மன்னராட்சி நடக்கக்கூடிய சமஸ்தான பிரதிநிதிகளும் அங்கே இருந்தார். ஆகவே அது வர்க்க பேரவை அல்ல, பல வர்க்கங்களை உள்ளடக்கிய பேரவை. குறிப்பாக அந்த அவையில் சோசியலிஸ்டுகள் இல்லை, கம்யூனிஸ்டுகள் இல்லை, ஆனால் ராஜாக்கள் பிரதிநிதிகளும் இருந்தார். இருப்பினும் அந்த பேரவைக்கு இந்த ஆவணத்தை தயாரிப்பதற்காக ஒரு தயாரிப்பு குழு வைத்தார்கள். தயாரிப்பு குழு வைப்பதற்கான அந்த தயாரிப்பு குழுவுடைய தலைவராக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை நியமித்தார். அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸில் இல்லை. அதை கூட அவர் பின்னாடி வேடிக்கையாக சொல்வார்கள். இந்தியாவிலே வேதவியாசர் மகாபாரதம் எழுதினார். அவர் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். வால்மீகி அவரை கொள்ளைக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள். கொள்ளைக்கார வால்மீகி தலித் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ராமாயணம் எழுதினார். இந்தியாவிலே அரசமைப்பு சட்டம் எழுதுவதற்கு அவருக்கு ஒரு ராமணம் கூட கிடைக்கவில்லை, என்னைத்தான் போட்டார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய அரசியல் சிந்தனை, அந்த சிந்தனை போக்குதான் அவரை எடுத்து சென்றது. இந்த ஆவணத்தை தயாரிப்பதிலே அவருக்கு நல்ல நோக்கம் இருந்தது. அறிவில் தவறாக சொல்லணும். 397 பேர் இருக்கக்கூடிய அவையிலே 97 முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் இருந்தார்கள், 196 காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருந்தார்கள். 1948 இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த பிறகு பெரிய கலவரங்களாம் ஏற்பட்டது. பிரிந்து போன பாகிஸ்தான் உறுப்பினர்கள் பாகிஸ்தானுக்கு போனார்கள். அப்ப 97 முஸ்லிம் உறுப்பினர்கள் அதை விட்டு போய்விட்டார்கள். அவை முழுக்க இந்து பேரவையாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் 2 ஆண்டுகள் நாங்கள் பேசி பல்வேறு விவாதம் நடத்தி அந்த ஆவணத்தை தயார் செய்து 26/11/1949 அன்று இறுதி ஆவணம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த அவையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சை சொல்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நமக்கு முக்கியம். அந்த அவையிலே பேசிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இந்த அவையிலே சோசியலிஸ்டுகள் இல்லை, ஏனென்றால் அவர்கள் இந்தியா நான்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் அரசுடனே ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த அவையிலே கம்யூனிஸ்டுகள் இல்லை, ஏனென்றால் அவர்கள் புரட்சியை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஆளுநர்களோ இல்லை. அப்படி வருத்தத்திலே சொல்கிறார்கள், புரட்சியிலே சொன்னது. அம்பேத்கர் அவர்கள் தொழிற்சங்க இயக்கத்தோடு பம்பாய் மாகாணத்திலே இடதுசாரிகளுக்கு போராட்டம் நடத்தியவர். இடதுசாரிகளுடன் கூட்டணி வைத்து பல இயக்கங்கள் நடத்தியவர். இடதுசாரிகளை பற்றி நன்றாகவே தெரியும். பல இடத்திலே விமர்சனம் செய்திருக்கிறார்கள், அது முக்கியமல்ல. ஆனால் ஒரு ஆவணத்தை பற்றி பேசும்போது ஆவணம் தயாரிப்பிலே நாம் என்ன பங்காற்றியிருக்கிறோம் என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சிக்குள்ளே மிக பலமான சக்தியாக சோசியலிஸ்ட் சக்திகள் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளும். 2வது, காங்கிரஸ் இயக்கம் என்றைக்குமே தொழிற்சங்க இயக்கத்துடைய ஆதரவு இல்லாமல் செயல்பட்டதில்லை. ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐடியூசி தான் இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்க கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு தொடர்ச்சியாக இந்தியாவுடைய விடுதலைக்கு பார்த்தோம். இன்னும் கேட்டால் காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு முன்னாலே இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் இந்தியாவிற்கு பூரண விடுதலை வேண்டும் என்று தீர்மானம் போட்டோம். தொழிலாளர்கள் தங்களுடைய பிறப்பிலே புரட்சி காரணமாக பிறந்தவர்கள் என்பதனால் அவர்கள் பூரண சுதந்திரம் என்பதை மோசப்படுத்தவர்கள் தொழிற்சங்கவாதிகள். ஒவ்வொரு முறை தொழிலாளர்கள் போராடும் பொழுதும் 1921 ஆரம்பித்த தொழிற்சங்க காங்கிரஸ் ஒவ்வொரு போராட்டம் பொழுதும் அவருடைய போனஸுக்கும் அவருடைய ஊதிய உயர்வுக்கும் அவருடைய பதவி உயர்வுக்கும் போராடவில்லை. இந்தியாவிலே தலைவர்கள் கைது செய்யப்பட்டார். இந்தியாவிலே ஒரு அடக்குமுறை என்றால் அங்கே தொழிற்சங்க போராட்டம். ஆகவே காங்கிரஸ்காரர்கள் அவருடைய கான்பூர் மாநாட்டிலே முதலிலே தீர்மானம் போட்டார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
தொழிலாளருக்கு ஆதரவான சட்டங்களை இயக்குவோம் என்று யார் போய் வற்புறுத்த தேவை. அவருக்கு தெரியும் தன்னுடைய பலம் இந்த தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்கள் தான் பிரிட்டிஷ் அரசுக்கு அச்சத்தை மூட்டியவர்கள். ஆகவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நியாயமான சட்டங்களை நாம் கேட்போம். அதற்கு முன்னால் தொழிலாளர் சட்டங்கள் பெரிய அளவு சட்டங்கள், தொழிற்சங்க சட்டம் இருந்தது. அதை தாண்டி மிகப்பெரிய சட்டங்கள் எதுவும் பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வர தயாரில்லை. அவரை பொறுத்தவரை வெட்கமில்லாமல் இந்தியாவை சொல்வதுதான் அவருடைய மோசம். அவர்கள் சொன்ன பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகள் எல்லாம் சொன்னார்கள், இந்தியாவிலே மிக வெட்கங்களாக சொல்லுகிறீர்களே, அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நன்மை செய்ய மாட்டீர்கள். 1929 பிரிட்டன் ஒரு ராயல் லேபர் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு தொழிலாளர் ஆணையத்தை எழுப்பினார். அவர்கள் அசாமிலிருந்து கன்னியாகுமரி வரை விசிட்டார். மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கையிலே சொல்கிறார்கள், நாங்கள் இந்தியாவிற்கு சென்றோம், மிக கொடுமையான தொழிலாளர் வேலைகளை எல்லாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் மாற்றாக நாங்கள் ஒரு புதிய சட்டத்தை இயக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தொழிலாளர்கள் அமைப்பு ரீதியாக செய்ய அனுமதியுங்கள், அவர்களே அவர்களை பார்த்துக் கொள்வார்கள், அவர்கள் கூட்டு வேலத்தின் மூலம் தன்னுடைய வேலை நிலைமை மாற்றிக் கொள்வார்கள் என்று சொல்கிறார். ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கம் அமைத்த ஒரு ஆணையை இந்த நாட்டுக்கு புதிய சட்டங்கள்லாம் சொல்லுவார்கள். இங்கிலாந்திலே எவ்வளவு புதிய சட்டங்கள்லாம் இருக்கிறது. 8 மணி நேரம் வேலை செய்த சட்டமெல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே ஆனால் புது சட்டங்கள் கொண்டு சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் சுரண்டலுக்கு முடிவு கட்டவில்லை. ஆனால் ஒன்று சொன்னார்கள், கூட்டு வேலை உரிமையை தொழிலாளிக்கு வழங்கினால் தொழிலாளர்கள் தங்களுக்காக பாதுகாத்துக் கொள்வார்கள் சொல்லி போய்விட்டார். ஆனால் காங்கிரஸ் அதற்கு மாற்றாக நாங்கள் வெற்றி பெற்றோம், புதிய தொழிலாளர் சட்டங்களை. இவருக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிகிறது. சரித்திரத்திலே பகத்சிங்கை பற்றி படித்திருக்கிறேன். பகத்சிங் அவரை பற்றி நான் அதிகம் சொல்லவில்லை. 1929 ஆண்டு மத்திய சட்டசபையில் தொழிலாளர் சட்டத்தை பற்றி ஒரு மசோதா விவாதத்தில் இருக்கிறது. அந்த வரைவு மசோதா இந்த விவாதம் நடக்கும்போது அந்த நாடாளுமன்றத்தில் அந்த அவையிலே திடீரென்று ஒரு வெடிகுண்டு வெடிக்கிறது. வெடிகுண்டு வீசி 4 இளைஞர்கள் துண்டு பிரசங்களில் போகிறார்கள். இந்த நாடாளுமன்றத்திற்கு ஓடிவிட்டு தப்பி விடுகிறார்கள். அவர்கள் எல்லாம் பொருத்தி என்று பகத்சிங், ராஜகுரு எல்லாம் அவர்கள் எல்லாம் சிறையிலார்கள். அவர்கள் எல்லாம் கூப்புதல் வேண்டாம். ஆனால் தொழிலாளர் சட்டம் நடக்கும் பொழுதுதான் அந்த வெடிகுண்டு வருகிறது. இந்த தொழிலாளர் சட்டத்துக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கும் அந்த வெடிகுண்டு சம்பந்தம் இருக்கு. வெடிகுண்டு போன போது அந்த பொதுப்புறத்துறை சொல்லியிருக்கிறார்கள், செவிடாகி போன்ற வெள்ளைக்காரர்களே, உங்களுடைய காவியங்கள் சட்டம் வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தை கேட்கிறோம். நீங்கள் யாருக்கும் தலைப்படுத்தவில்லை, நீங்க ஊர் உடைக்க வரவில்லை, உங்களுடைய செவட்டு காலையே நாங்கள் இப்போது செங்கோலை தோணுகிறோம், இந்த நாட்டை விட்டு வெளியேறும் சொல்கிறோம். அப்படியெல்லாம் தியாகம் செய்தவர்கள் கொண்டு வந்த இந்த தியாகத்தை தான் இந்த அரசு சட்டம் உருவாகிறது. இந்த அரசு சட்டம் உருவாகும் பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார்கள், இங்கே சோசியலிஸ்ட் இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை என்று நாம் சொல்கிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக அதே முறையில் சொல்கிறார், முதல் ஒரு சட்டமான ஒரு இந்த நாடு அரசியல் சுதந்திரம் பெற்றுவிட்டது, நாங்களும் 2.5 ஆண்டுகள் இங்கே பணிபுரிந்து விட்டு ஒரு ஆவணத்தை உங்களிடம் வைக்கிறோம், இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த நாட்டிற்கு பொருளாதார சுதந்திரமும் சமூக சுதந்திரமும் வரவில்லை என்றால் இந்த அரசு திட்டத்தின் சுதந்திரமாக கொள்கிறது. அவரும் ஒரு சோசியலிஸ்ட் கருத்தை தான் பேசுகிறார், அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் கருத்தை தான் பேசுகிறார். நீங்கள் எல்லாம் வெளியே போய்விட்டீர்கள், ஆகவே ஒரு முதலாளிக்கு ஆர்வமாக தேவைகள் இல்லை. இந்த அரசு சட்டத்தை நீங்கள் பார்த்தால் 3 விஷயம் போகப்படும். எனக்கு முன்னாள் பேசிய குறிப்பிட்டார்கள், சட்டத்தின் சமம் 2ஆவது பிரிவிலே சொல்லியிருக்கிறார்கள், சட்டத்தின் சமம், எல்லா சட்டம் எல்லாருக்கும் எல்லா பாதுகாப்பு என்று சொல்லுவார்கள். Equal protection of all laws, equality before law என்று சொல்கிறேன். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது 1949 உருவான ஒரு பகுதி. அந்த ஊர் அவர் நிறுத்திவிடவில்லை. 15வது பிரிவிலே சொல்கிறார்கள், இந்திய அரசு மொழியாலோ மதத்தாலோ பாலினத்தாலோ வாரிசு உரிமையாலோ
அல்லது இவை எல்லாம் சேர்ந்த எதுவானாலும் இந்திய அரசு எந்த ஒரு குடிமகனுக்கும் பாகுபாடு செய்யாது. We shall not show any discrimination on grounds of language, on grounds of religion, on grounds of faith, or on grounds of descent என்று சொல்கிறேன். இது ஒரு பெரிய சரித்திர முக்கியமான ஒரு டிக்ளரேஷன், ஒரு பிரகடனம். இந்த பிரகடனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த கூட்டத்துடைய இந்திய அரசமைப்பு சட்டம் வாழும் ஆவணம் என்றால் அந்த வாழும் ஆவணத்துடைய இடம் இந்த 15வது பிரிவு என்பதை புரிந்து கொள்வது. ஏன் நான் சொல்கிறேன் என்றால் ஆர்டிகல் 15 15வது பிரிவை பற்றி ஒரு இந்தி படம் உண்டு. ஆர்டிகல் 15 என்றே அதோட பேர். அந்த படத்தை தயார் செய்த அந்த இயக்குநர்கள் கேட்டார்கள், இந்திய அரசியல் சட்டம் 395 பிரிவு இருக்கிறது, அதில் 15வது பிரிவை ஏன் படித்தீர்கள் என்று. அதற்கு அந்த இயக்குநர் சொன்னார், ஒரு மனிதர் முழுமையாக இருந்தாலும் அவனுடைய இதயம் முக்கியமான ஒரு பகுதி இந்தியாவுடைய இதயம். ஏன் இதயம்? அதற்கு முன்னால் 20 நூற்றாண்டுகள் 2000 வருடங்கள் மனிதனை மனிதனாக கருதவில்லை, மனிதனை சமமாக கருதவில்லை. அவன் ஜாதியால் மதத்தால் பிரிக்கப்பட்டிருந்தான், அவன் வாரிசுகளால் வாழ்க்கப்பட்டிருந்தான். வாரிசு உரிமை முக்கியமான உரிமை. ஒரு ராஜா இருந்தால் ராஜாவுடைய மகன் ராஜா. இப்படியெல்லாம் இருந்த ஒரு நாட்டிலே திடீரென்று அறிவிக்கிறார்கள், இந்திய அரசு இனி இந்த காரணங்களால் வேறுபாடு காட்டாது என்று சொல்லும்போது இந்த அரசு சட்டங்களின் முக்கியமான பிரிவு 15வது பிரிவு. ஏனென்றால் அந்த தேதியில் தான் மனுநீதி புதைக்கப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வரலாற்றை குறிப்பாக 1920 மகத் போராட்டம் என்ற ஒரு போராட்டம். மகத் போராட்டம் என்றால் பெரிய 20 கோடிக்கான போராட்டம். ஒரு பெரிய ஏரி இருக்கிறது, அந்த ஏரியிலே தண்ணீர் எடுப்பதற்கு தலித் மக்களுக்கு உரிமை இருக்கிறது. மகர் என்று சொல்லக்கூடிய மராட்டிய இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு உரிமை இருக்கிறது. அம்பேத்கர் முடிவு செய்கிறார், நாங்கள் அந்த ஏரியில் தண்ணீர் எடுக்கிறது, யார் இதை தடுப்பு ஆரம்பிப்பார்? ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. உரிமை ஏன் என்றால் அது எல்லா விதமான வாழ்வதற்கான உரிமை. என்று சொல்வார். ஒருவன் பிறந்தால் அவன் 2 முறை வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது, ஒரு இயற்கையான உரிமை. இதைத்தான் அம்பேத்கர் மகத் போராட்டத்தை நடத்துகிறார். மகத் போராட்டம் இந்தியாவில் விளம்பரம் செய்யப்படுகிறது. அந்த போராட்டத்தின் நடுவிலே போராட்டம் கிட்டத்தட்ட வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் அங்கே மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு நிகழ்கிறார்கள். மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய மனு நூல். மனு என்றால் மனு என்பது ஒரு ஆள் இல்லை, 2 பேர். அவர் எப்படி இருப்பார்கள் தெரியாது. அவர் எழுதிய மனு தர்மம், அது தர்மம் சொல்லக்கூடாது. மனு நீதியும் கூட சொல்றார், மனு அநீதி. ஏனென்றால் ஜாதியின் அடிப்படையில் நீதி கொடுக்கப்படுகிறது. இந்த ஜாதியின் அடிப்படையிலான நீதிதான் இன்றைக்கு 4 வர்க்கத்தாரை வர்ணாசிரம் என்று சொல்லக்கூடிய 4 வர்க்கத்தாரை ஒரு பக்கமும், இந்த வர்ணத்திலே சேராத ஒருவரை ஒரு பக்கமும், அவர்கள் எல்லாம் சவர்ணா, இவர்கள் எல்லாம் அவர்ணம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே அதற்கு நீதி கட்டிருக்கிறார். இதைத்தான் ரொம்ப நாள் எல்லாம் சொல்றார். யாராவது விருப்பப்பட்ட படிச்சு பாருங்க. ஒருவர் தலையிலிருந்து பிறக்கிறார், ஒருவர் குமாரிலிருந்து பிறக்கிறார், ஒருவர் வகையிலிருந்து பிறக்கிறார், ஒருவர் காங்கிலே பிறக்கிறார், இன்னொருத்தர் எங்கே பிறக்கிறார். அவர்கள் யார்? அவர்கள் ஜாதியில் இருக்கிற அவர்கள் என்ன பேர்? முழு சொல்கிறார், சண்டாளர் சொல்லி. சண்டாளர் என்ற வார்த்தை இன்னைக்கு கெட்ட வார்த்தை. ஆனால் அவர் பயன்படுத்துகிறார் சண்டாளர். சண்டாளர் ஜாதி இல்லாத. அப்ப ஜாதிக்குள்ளே எல்லா விதமான தர்மம், அதிலே கல்யாணம், அதிலே கர்மாதி, எல்லாமே ஜாதி தான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, சில பேருக்கு படிப்பு, சில பேருக்கு வீரம், சில பேருக்கு வியாபாரம், சில பேருக்கு விவசாயம், அவங்களுக்கு என்ன கிடையாது, சொந்தங்கள் செய்யும். இப்படி ஒரு அமைப்பை சாதுரியமான படைப்பு வச்சு அதை மனு நீதி என்று சொல்லி இன்றைக்கு மனிதர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மனு நீதி பழைய தர்மம் கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் பெரிய கலாச்சாரம் தான் இருக்கிறது. இங்கே கூட ஒரு ஜட்ஜ் இருக்கார், ஜிஆர் சுவாமிநாதன், கேள்வி மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் எங்க மீட்டிங் போற? RSS லாயர் மீட்டிங் போற, பிஜேபி லாயர்ஸ் மீட்டிங் போற. அவர் எங்க போனாலும் அவர் பேசுவாங்க. அதை பத்தி அவருக்கு கவலை இல்லையா? ஒரு நீதிபதியை பதவியில போச்ச பிறகு
நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அவர்கள் அந்த அந்த அதிகாரத்தை அந்த அந்த அனுபவத்தை பயன்படுத்துகிறேன். அவர் ஒரு டெல்லியில ஒரு கூட்டத்தில் பேசுறாங்க. நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய புராதனம் அதையெல்லாம் மீட்க வேண்டும். நம்முடைய நீதி நூல்கள் அவையெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டும். ஆனால் நாம் மேலை நாடுகளுடைய நீதியை தான் இங்கே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த அரசியல் சட்டம் 70% கலப்படம். 1935 இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து 70% எழுதியிருக்கிறார்கள். இதுல ஒரிஜினல் இல்லை, அசல் இல்லை, காப்பீடிக்கப்பட்ட ஆவணம். யார் சொல்கிறார்கள்? இந்த அரசாங்க சட்டத்தை பாதுகாப்புகின்ற ஒரு உரிமை எடுப்பது நீதிமொழியார்கள். அவர் சொல்றாரு இது எல்லாத்தையும். நீங்க எந்த அரசாங்க சட்டத்தை தெரியும், நம்ம கேள்வி கேட்க வேண்டும். இந்த அரசியல் சட்டத்தை நான் பாதுகாப்பேன். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு உரிமை. 3வது அட்டவணை ஒரு நீதிபதி பகுதி ஏற்கும் பொழுது அவர் என்ன சொல்ல வேண்டும் என்பது தெரியும். அது என்ன சொல்லிட்டு கடவுளின் பேரா, கடவுளை நம்புற அவங்களுக்கு, நம்பாதவங்களுக்கு சத்தியத்தின் பேரா. இந்த உயர் நீதிமன்றத்தில் இதுவரை 4 பேர் தான் சத்தியத்தின் பேராக இருக்கிறார். வீடு பேர்னா கடவுள் என்ன நம்பிக்கை இருக்கு. ஆனால் நான் இந்த அரசியல் சட்டத்தை வெறுப்பு இல்லாமல் தூக்கி பிடிப்பேன் என்று சொல்லிவிட்டு இந்த அரசியல் சட்டத்தை வெறுப்பெல்லாம் கூட்டுகிறார்களே அவர்களே முதல்ல இது ஒரு வாழ்க்கை ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது சில பேர் இதை வரவில்லாத ஒரு சூழ்நிலையை இந்த அரசியல் சட்டத்தில் 15வது பிரிவு என்று மிகப்பெரிய புரட்சிகரமாக அறிவிக்கிறேன். ஏனென்றால் அதற்கு முன்னால் சமம் இல்லை, சட்டத்தின் முன் சமம் என்பது கிடையாது. சட்டத்தின் முன் சமம் இல்லை என்பதுதான் உண்மை. அதற்கு முன்னால் பாலினத்தின் அடிப்படையில் பெண்களுக்கு உரிமை இல்லை. மொழியின் பேரால், மதத்தின் பேரால் அவர்கள் நசுக்கப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை 49ஆம் வருடம் அந்த ஆவணத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஆவணத்தின் கீழ் முதல் முறையாக ஒரு அரசாங்கம், அது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மன்மமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், 30% பேரோட வாக்குறுதி தேர்ந்தெடுத்த அரசாங்கம் முதல் முறையாக இந்திய மக்களுக்கு சொல்கிறார்கள், நாங்கள் இதெல்ல காரணங்களால் நாங்கள் எந்தவித வேறுபாடையும் காட்ட மாட்டோம் சொன்னால் அதுதான் இந்த அரசியல் முக்கியமான பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்து எப்பொழுதும் தொடர்ந்து சொல்ல வேண்டும். வேற உலகத்தில் எந்த நாட்டில் ஒரு அரங்கு இந்த அரசியல் சட்டத்துடைய முதல் வரியை சொல்கிறார்கள், இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளவர் நாம். அதெல்லாம் யாரும் எழுதுவாங்க, கம்பராமாயணம். ஆனால் இது இந்திய மக்களாக நாம் நமக்கு கொடுத்து கொண்ட இந்த ஆவணம். இந்த ஆவணத்தில் என்ன சொல்கிறோம் என்றால், இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக ஏற்றுக்கொள்கிறோம். அதிலே சுதந்திரம், சமத்துவம், சமூகத்துவம், ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ற 3 வார்த்தைகள் அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. இந்த அரசியல் சட்டத்தில் இந்த 3 வார்த்தைகள் முதல் பகுதியிலே அதைத்தான் பொய்யாமை என்று சொல்வார்கள். முகமுறை, முகமுறை என்பது ஒரு யார் இருக்கிறார்கள் தெரியவில்லை. அந்த சாதித்துவார்ப்பு வழியாக பார்க்கிறது. அந்த அறையில எல்லாம் தெரியல. அப்படி இந்த அரசியல் சட்டத்துடைய சாதித்துவார்ப்பு தான் இந்த முகவரை. இந்த முகவரை கடந்த வருடம் பினராயி விஜயன் இருக்கக்கூடிய கேரளா முதலமைச்சராக இருக்கக்கூடிய இடதுசாரி அரசு எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் விநியோகித்திருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள கிராமங்களுக்கே தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரத்துவம், சமத்துவம், இந்த சுதந்திரம் என்ற 3 வார்த்தைகள் நம்மெல்லாம் சட்டக்கல்லூரியில் எழுதியும் பொழுது எங்களுடைய சட்டக்கல்லூரி ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அரசியல் சட்டம் என்பது 2வது ஆண்டிலே படிக்க வேண்டிய ஒரு கட்டாய பாடம். அதில் கட்டாயமாக தேர்வு செய்ய வேண்டும். எந்த படித்துவிட்டு எல்லாம் முடிக்க முடியாது. எங்களுக்கு அப்படி பாடம் சொல்ல முடியாது. அந்த ஆசிரியர் சொன்னார்கள், இந்த 3 வார்த்தைகளும் அம்பேத்கர் அவர்கள் பிரெஞ்சு புரட்சியில் இருந்து அந்த தாக்கத்திலிருந்து பெற்ற வார்த்தைகளை பெற்றுள்ளோம். நாங்களும் அப்படிதான் வச்சிருக்கோம். பகுதிகள் எங்களுடைய தேர்வு எல்லாம் கேட்டால் இதையெல்லாம் பிரெஞ்சு புரட்சியில் தாக்கம் என்று சொன்னோம். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1984ஆம் வருடம் அகில இந்திய வானொலியிலே அந்த உரையிலே இந்த முறை முகவரை பற்றி சொல்கிறார். எல்லாரும் சொல்கிறார்கள்,
இந்த சகோதரத்துவம், சமத்துவம், இந்த சுதந்திரம் என்ற வார்த்தைகளை நான் படிச்சு எனக்கு கிடைத்த அனுபவம் என்று சொல்கிறார்கள். அது உண்மை அல்ல. நான் புத்த மதத்தை நம்புவன், புத்தனுடைய சீடன், புத்தனுடைய கருத்தை தொடர்ந்து செல்பவன். இந்த மூன்று கருத்தும் புத்தனுடைய சங்கத்திலும் தம்பத்திலும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை இருக்கக்கூடிய இந்த நீதிபதி சுவாமிநாதன் சொல்றேன். இந்தியாவுடைய புராதனம், இந்தியாவோட மரபு என்று சொல்கிறீர்களே, 4000 வருடங்களுடைய புத்தனுடைய சங்கத்தையும் தர்மத்தையும் பற்றி தானே இங்க இருக்கிறது. இதை ஒரு காப்பி ஆவணம் என்று சொல்கிறீர்களே, 1970ஆம் வருடம் 35ஆம் வருடம் உள்ள இந்திய அரசாங்க சட்டத்தை கீழ் காப்பீடுகிறார்கள் என்று சொன்னால் நாடாளுமன்றம் அது 2 அவையாக இருக்க வேண்டும், சட்டமன்றம் இருக்க வேண்டும், கவர்னர் இருக்க வேண்டும், குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சில எல்லாத்தையும் குடியரசுத் தலைவர் இருக்கார்கள். ட்ரம்ப் கூட தான் ஜெயிச்சிருக்காரு, அவர் ஒரு குடியரசுத் தலைவர். அந்த குடியரசுத் தலைவர் வார்த்தை பயன்படுத்துவதற்காக இன்னைக்கு 1935 சட்டத்திலே அடிப்படை உரிமைகள் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சொல்கிற வார்த்தை கிடையாது. இன்றைக்கு இந்த அரசாங்க சட்டத்துடைய 3வது பகுதியிலே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை என்பது எந்த சட்டத்திலே கிடையாது. இது அசல் இல்லையா? உங்களுக்கு உண்மையிலே மனசாட்சி இருந்தால் நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் அம்பேத்கரை கொச்சப்படுத்துகிறீர்கள், அரசாங்க சட்டத்தை கொச்சப்படுத்துகிறீர்கள். இந்த 75ஆம் வருடத்திலே செய்யக்கூடாத தவறை நீங்கள் நீதிமன்றத்தில் பேசுகிறீர்கள். நீதிமன்றத்தில் எல்லாமே அப்பீல் போடும். ஆனால் பொதுக்கூட்டத்தை போய் எல்லாம் பேசுகிறீர்கள். யார் கேட்பார்கள்? தொழிலாளிகளும் கேட்க வேண்டும். யாரை பார்த்து சொல்கிறீர்கள்? இந்த சட்டம் காப்பீட்டு சட்டம் 15வது பிரிவு இருக்கிறதா? மனுநீதியை குழி தோண்டி படித்த ஒரு பிரிவு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1927 அந்த மனுநீதியுடைய ஒரு நகலை இருக்கிறார். இந்தியா முழுவதும் எல்லா பத்திரிகைகளும் வருகிறது. மனுநீதியை எரித்துவிட்டார். மனுநீதியை எரித்துவிட்டார். மனுநீதி எல்லாம் நீதியா, மனுநீதியா, சமநீதியா என்ற கேள்விக்கு இந்த கூட்டத்திலே பதில் சொல்ல. அது சொன்னால் இந்த கூட்டத்தோட வெற்றி என்று சொல்லலாம். இன்றைக்கு எல்லாருக்கும் வெக்கப்படக்கூடிய அளவிலே மனுவுக்கு ஒரு சிலை வைத்திருக்கிறார். ராஜஸ்தான் நீதிமன்றத்திலே ஜெய்ப்பூர் கிளையிலே ஒரு சிலை வைத்திருக்கிறார். மனுவுக்கு ஒரு சிலை, மனு இருந்தால் பாராட்டுகிறார் வைத்திருக்கிறார். அந்த சிலைக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. டாக்டர் அம்பேத்கருக்கு நாம் தமிழ்நாடு மொழி சிலை வைத்திருக்கிறோம். ஒரு பெரிய தேர்வு கம்பி போட்டு அதில் பூண்டி நான் இன்னைக்கு அம்பேத்கருக்கு மாலை அளிக்க வேண்டும் என்றார். நான் வரும்போது கல்லூரியில பார்த்தேன். நான் 2010ஆம் வருடம் இந்த கனிம கொள்ளையை பற்றி விசாரணை உத்தரவிட்ட போது நம்ம கனிம கொள்ளைக்காரர்கள் அம்பேத்கருடைய சிலையை வெட்டி தாக்கிவிட்டார். 2012 அப்போ திருமாவளவன் இங்க வந்து சமாளம் சூழ்நிலை மதுரையில் பின்னால் 10 வருடம் கழித்துதான் அந்த சிலை வைக்கப்படும். சிலைக்கு ஒரு பாதுகாப்பு போலீஸ்காரங்க மக்கள். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே அம்பேத்கருக்கு சிலை இருக்கு. சிலை வைக்கும் போது சரியாக தான் வைத்தார். கொஞ்ச நாள் கழித்து போட்டால் அதை சுற்றி ஒரு பார்ட்டிஷன். என்ன பார்ட்டிஷன்? கண்ணாடி தருவது. ஏன் எந்த அம்பேத்கர் நமக்கு அடிப்படை உரிமையாக பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் கூட்டம் உரிமையை கொடுத்தாரோ அவை நான் இன்றைக்கு ஆய்வு தண்டனை கொடுக்கிறது. மனுநீதிக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. ஆனால் அம்பேத்கருக்கு பாதுகாப்பு கேட்டால் நம்ம கூட ஏதோ ஒரு கோளாறு. அரசு சிற்பி என்று சொல்லிவிட்டு அதை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு இரட்டை நமக்கு அம்பேத்கர் இன்னும் புரியவில்லை. அம்பேத்கருடைய மகத்துவம் தெரியவில்லை. அதனால்தான் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கும் அரசமைப்பு சட்டம் ஒரு வாழும் நாள் என்பதற்கு பேசக்கூடிய இந்த அரசமைப்பு சட்டத்திற்குரிய அடிப்படை உரிமை என்று சொல்லக்கூடிய உரிமை வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. எந்த அரசு நீங்க அமெரிக்காவுடைய அரசமைப்பு சட்டத்தை எடுப்பார். உதாரணத்தை சொல்கிறேன். 1773ஆம் வருடம் அமெரிக்காவுடைய பாஸ்டன் டெய்லி என்ற ஒரு போராட்டம் டெய்லி கொடுக்கிறார். பாஸ்டன் அந்த துறைமுகத்திலே அவர்கள் அந்த தேநீர் கூட்டைகளை எல்லாம் கடலிலே தட்டினார். ஏன் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்? ஏனென்றால் எங்களுக்கு ஆழ்வதற்கு உரிமை இருக்கவில்லை. நோ டாக்ஸ் நோ ரெப்ரசன்டேஷன் என்று சொன்னோம். நோ ரெப்ரசன்டேஷன் நோ டாக்ஸ் என்று சொன்னோம். அது கிடைத்த 3வது வருடத்திலே 1876 13 பிரிட்டிஷ் காலனிகள் தங்களை சுதந்திரத்தை தொடர்ச்சி செய்தனர். 13 காலனிகள். அதுக்கு முக்கியமான நோக்கம் இந்த பாஸ்டன் டெய்லி உங்களுக்கு தெரிஞ்சது. அவங்க எப்படி அமெரிக்காவில்
பிரிட்டிஷ் காலனி ஆகணும், அமெரிக்காவின் காலனி ஆகணும். இங்கே தேனி விளைவித்த போது அவர்களும் விளைவித்தார். ஆனா நீங்க தான் படிக்கிறது கிடையாது. இந்தியாவிலும் நாடாளுமன்ற தேசிய டீ ஆக்ட் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு ஒரு டீ கடையில டீ இருக்கிறோம். அந்த டீக்கு எத்தனை கட்டுப்பாடு இருக்கிறது இந்த சட்டத்தை படிச்சாலும் டீ எங்கே விளைவிக்க வேண்டும், எப்படி விளைவிக்க வேண்டும், அந்த டீயை கொள்கை கிள்ளும் போது அதை எல்லாம் மூட்டையில் அடைத்து எந்த இடத்தில் பாதுகாக்க வேண்டும், ஒரு கோடம் ஒரு சேமிப்பு கிடைக்கிறது இன்னொரு சேமிப்பு கிடைக்கும் போவதற்கு அனுமதி வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களும் அனுமதி வேண்டும். டீக்கு என்ன நிலை என்ன விளைவிக்கும் என்பது அரசாங்கம் முடிவு செய்யும், விவசாயம் முடிவு செய்ய முடியாது. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திதான் இந்த மாஸ்டர் தேவை என்று தலைப்பு. நாங்கள் ஏன் உனக்கு கை கொடுக்க வேண்டும்? நாங்கள் விளைவிக்கும் வீரபாண்டிய நம்ம சொன்னோம் முதல் அமைச்சாளர் உனக்கு ஏன் கொடுக்கும் திருஷ்டி சொல்லி சிறுவதான் பார்க்கணும், நேரில் பார்க்கணும். ஆனா அந்த 1776 அவர்கள் தொடக்கம் செய்த அந்த சுதந்திர பிரகடன அறிக்கையில் அவர்கள் முக்கியமாக சொல்கிறார்கள், இட் இஸ் எவிடென்ட் that all men are born equal என்று சொல்கிறார். எல்லா ஆண்களும் சமமாக பிறந்தார்கள் என்பதை தெளிவாகிறது என்று சொல்கிறார். ஏன் ஆண்கள் சொன்னார்கள், பெண்கள் என்னாச்சு? கற்பின மக்கள் என்ன 1886 எழுதப்பட்ட சுதந்திர இன்னைக்கு அப்படிதான் ஆல் men are born equal என்று சொல்கிறார். நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட எல்லாருக்கும் தடுமாறி திரும்ப சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லாம் உண்டு. அதே வடமொழியில சொன்னாங்க, வசதியோ இருப்பதும் இந்தியா முழுக்கும் உலகம் முழுதும் போக்குவரத்து வெளியேற்ற பிறப்புக்கும் எல்லாம் வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்ல எவ்வளவு டெலிகிராம் ஆனாலும் சொல்கிறார். இதுக்கெல்லாம் முன்னாடி ஆள் முன்னாடி என்று சொல்ல பெண்களுக்கு என்ன, கற்பின மக்கள் என்ன, ஆப்பிரிக்காவுடைய லட்சக்கணக்கில் கற்பின மக்களை கொண்டுவந்தாங்க இறக்கணும். அடிமை வேலை செய்கிறது. அடிமை என்று சொன்னால் அடிமைதான். அவருக்கு சுதந்திரம் இல்லை. அவர்களை விற்கலாம், வாங்கலாம், அவருக்கு தண்டனை கொடுக்கலாம், அவருக்கு ஒரு விலை. ஆனால் அவருக்கு எந்த சுதந்திரம் இல்லை என்ற சூழ்நிலையிலே கருப்பு மக்களுக்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்ற தீர்மானம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல 1820 தான் நிறைவேறியது. அதுவரை ஆல் men are equal என்று சொல்வதிலே கருப்பின மக்கள் கிடையாது. ஆல் men are equal என்பதிலே பெண்கள் சமம் கிடையாது. 1920 தான் அமெரிக்காவிலே பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்டது. அப்போ 200 வருஷம் கழிச்சுதான் பெண்களை சமமாக சொல்லப்பட்ட வார்த்தை ஆல் men are equal. ஆனால் இன்றைக்கு அப்படி பெண்களுக்கு சமம் அளிக்கிறது, கருப்பின மக்கள் அடிமை இல்லை. அப்படிப்பட்ட அந்த 75 ஆண்டு காலத்தில் அவர்கள் மாற்றினார். எழுதப்பட்ட வரிகளை அவருடைய நிஜ வாழ்க்கையை மாற்றி அமைந்தார்கள். அதற்கு அமெரிக்க மக்களுடைய அந்த கடமை, அந்த போராட்டத்தை நாம் கடப்பில் அமெரிக்க மக்களுடைய போராட்டம் தான் அந்த வார்த்தைகளை வார்த்தை இன்னும் மாறல. இன்னைக்கு நீங்க அமெரிக்காவுடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆல் பின்னாடி தான். ஆனால் அது உண்மை இல்லை. பெண்களுக்கு சமம் உண்டு, கற்பின மக்களுக்கு சமம் உண்டு. அதனால்தான் ஒரு ஒபாமா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே சட்டம் படித்து விட்டு 2 முறை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை அமெரிக்கா உருவாக்கி எந்த கற்பின மக்களை அடிமை என்று சொன்னார்கள் அந்த அடிமை பெண்ணத்தை சேர்ந்தவர்கள் அங்கே குடியரசுத் தலைவராக ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அது மக்களால் ஏற்படுத்தப்பட்டது, இந்த ஆவணத்தால் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் நம்ம 15வது பார்க்கிறோம். இங்கே அது மாதிரி சொல்றது இந்தியாவில் இந்துக்களுடைய ஆண்கள் தான் சமம் என்று சொல்லவில்லை. அதற்கு மாணவராக இந்திய குடிமக்கள் அனைவரும் சமம். பாலினத்தால் நாங்கள் பேதம் செய்ய மாட்டோம், மொழியால் பேதம் செய்ய மாட்டோம், மதத்தால் பேதம் செய்ய மாட்டோம், பாதி சுமையினால் யாருக்கு இருந்த உரிமை கிடையாது என்று சொல்லும்போது பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் அப்படிப்பட்ட ஒரு குடியரசு இந்தியா உருவாகவில்லை. இந்த மனு சிலைக்கு ஒரு 5-6 லட்சம் 2 பெண்கள் ஏறி அந்த சிலைங்க கருப்பு மையம் பூசி போலீஸ்கார போய் கொடுத்தான். ஏமா அந்த சிலையை போலீஸ் ஸ்டேஷன் போய் சேர்க்கணும். அந்த பெண்களுடைய அந்த வாக்குமூலத்தில் படிக்கிறது, எங்களை மனிதனாகவே ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை மனுநீதி என்று வைக்கிறீர்களே, நாம் அதை ஏற்றுக்கொள்ள எண்ணிக்கைகளை நீங்கள் முதலாக நினைக்கவில்லையோ அப்படி இல்லாத ஒரு நீதி எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லலாம். அப்படி 20 வாரம் ஜெயிலுக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நீதிகள், இந்த மாதிரி ஒரு சத்திய ஆவேசம் ஏன் வரவில்லை? பற்றி
அந்த மாதிரி கூட ஒரு சாபம் தான் சொல்லணும், நீ ரொம்ப பலசாலி. அப்படி நம்முடைய தொழிலாளி வர்க்கத்திற்கு இது வரம்புக்கு ஆகிடும். இதை நாம் பாதுகாக்க வேண்டும் சொல்வதற்காக தான் இந்த கூட்டம். இது நம்ம சொல்ல வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், இது ஒரு வாழ்ந்த ஆவணம் என்று சொல்லும் பொழுது இந்த 75 ஆண்டுகளிலே பாகிஸ்தானிலே ஒரு குடியரசு சட்டம் ஏற்படும். இன்னைக்கு இருக்காத சட்டம் ராணுவ தளபதிகள் கூட நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. 3 ஒரு பங்கு, நாம் 3 ஒரு பங்கு பெண்களுக்கு கேட்கிறோம். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலே 3 ஒரு பங்கு ராணுவ தளபதிகள் உட்கார்ந்து அவர்களை மீறி எந்த முடிவும் எடுக்க முடியாது. ராணுவ ஆட்சியை ஏற்படுத்துவதே என்று சொன்னால் நீதிபதிகள் பதவிக்கு செல்லும். 13 நீதிபதிகள் பதவி இழந்து விட்டார்கள். ஏனென்றால் ஒரு அரசு மாறும்போது உறுதிமொழியை பார்த்துக்கிறார். நான் பாகிஸ்தான் அரசு சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சொன்னால் பத்தாது. பாகிஸ்தான் அரசு சட்டத்தின் 13வது சட்டத்தை ராணுவ ஆட்சி ஒரு சுதந்திர நாட்டில் ராணுவ ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் நீதிபதிகளை வைக்க முடியும். அங்கே சட்டக்கமிஷா என்று ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். அவருடைய நோக்கெல்லாம் எழுதிட்டார். ஒரு முக்கியமான வழக்காக அவர்கள் அந்த சுப்ரீம் கோர்ட் இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத் அந்த பாகிஸ்தான் தலைமையிலிருந்து அவங்க லாகூரிலிருந்து விமானத்தில் சென்னையிலிருந்து மதுரை இந்த விமானம் அந்த இஸ்லாமாபாத்தை அடைந்து அவர்கள் நீதிமன்றத்தில் போய் அந்த தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பு ராணுவ ஆட்சியில் குறைவு என்று சொல்வதற்கான பேர். உடனே ராணுவம் சரி செய்கிறார்கள். லாகூரிலிருந்து கிளம்பப்பட்ட விமானத்திற்கு ஒரு தகவல் இருக்கிறது. ராணுவ தலைவர் இருக்கிறது, நீங்கள் இஸ்லாமாபாத்தில் இறங்க முடியாது, நீங்கள் எல்லாம் மேற்கு பாகிஸ்தானில் போய் இறங்குகிறீர்கள் என்று சொல்கிறார். விமானம் டைவர்ட் செய்து திசை மாற்றப்பட்டது. இன்னைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்டு, ஆனால் நீதிபதிகள் எல்லாம் வேற இடத்துக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கேவலம் பாகிஸ்தானில் நடக்கிறதா இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். நேபாளத்தில் சட்டமாக்கப்பட்டது, நகராட்சி மாறப்பட்டு கூட்டணி ஆட்சி வைப்பதற்கான புதிய அரசு. வங்கதேசத்திலே ஒரு சட்டம் நம் நாட்டெல்லாம் போய் உதவி ஒரு அரசு சட்டத்தை உருவாக்கும் பொழுதே சொன்னார்கள் இது ஒரு இஸ்லாமிய குடியரசு. பாகிஸ்தானின் இஸ்லாமிய குடியரசு. ஸ்ரீலங்காவில் ஒரு அரசு சட்டம், அது ஒரு புத்த குடியரசு என்று சொல்லுகிறார். தியோக்ரட்டிக் சொசைட்டி சொல்லக்கூடிய மதம் சார்ந்த அவையாக அங்கே ஏற்பட்டு மதமும் அங்கு தலைக்கவில்லை, ஜனநாயகமும் தலைக்கவில்லை. ஆனால் நமது நாட்டு இன்றைக்கும் இந்த ஆளும் படத்தை போட்டிக் கொண்டிருப்போம் என்றால் அது ஒரே இந்த சட்டம் மதசார்பற்ற நாடு என்று அறிவிச்சிருந்தார். இந்த நாடுகளே சொன்னேன், 397 காங்கிரஸ்காரர்கள் இருக்கக்கூடிய அவைகள், 97 இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அவைகள், 97 இஸ்லாமியர் போனவரை 897 பேர், 297 பேரின் பெரும்பான்மையான 207 பேர் இந்துக்கள் தான். இந்துக்கள் பெருமையாக இருந்தாலும் அந்த அவை உறுப்பினர்கள் இந்தியாவை மதசார்பற்ற அதனால்தான் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மட்டும் இருக்கிறது. 75 ஆண்டுகள் நாம் பெருமையோடு சொல்ல முடியும். இந்த ஆவணம் இந்த உபகண்டத்திலே 5 நாடுகளை தவிர்த்து ஒரே நாட்டில் இன்றைக்கும் உயிர்ப்புடன் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த அவை உறுப்பினர்கள் இந்தியாவை தொலைநோக்கோடு பார்க்க. இந்த முதல் 3 வரிகளை பற்றி நான் சொன்னேன். சகோதரத்துவம், சமத்துவம், அதை சொன்னது போல் நான் முதல் சங்கத்தில் எழுதினேன். இந்தியாவுக்கு ஒரு பாரம்பரிய இருக்கு, பாரம்பரிய விளைவுகள். ஆனால் இந்த அரசு சட்டத்துடைய பிரிவுகள் அடிப்படை பிரிவு என்று சொல்லக்கூடிய 16வது பிரிவும், 15வது பிரிவு, 16வது பிரிவு, 17வது பிரிவு, 23, 24 பிரிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும். வேற எந்த நாட்டிலும் கிடையாது. பொது வேலைகள் எந்த விதமான வேறுபாடு இந்த நாட்டிலே தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. இப்ப கூட நம்முடைய துணை முதல்வர் ஒரு மீட்டிங்ல சொன்னோம், இந்த எழுத்தாளர் சங்க கூட்டம் சனாதன எதிர்ப்புமாக அதுல அவர் பேசும்போது சனாதனத்தை பேசி, அப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் அவருடைய தலையை கொண்டு அவருக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. 2 கோடி ரூபாய் வட இந்தியாவில் பல பேர் சனாதன எனக்கு தெரியாமலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுவா சனாதனம், அதுவா சனாதனம் கிடையாது, அது சொல்லவே மாட்டோம், அது என்ன சடம். ஆனால் அதற்கு பதில் சொல்லும் போது உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், என் கடைசி 2 கோடி ரூபாய் 2 ரூபாய்க்கு சீட் வாங்கி கொடுங்க, நல்லா சீட்டு போடுங்க. ஒரு விளையாட்டுக்காக சொல்ல ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனை.
இன்றைக்கு மதசார்பான இந்த ஆட்சியில் மதசார்பான அதிகாரத்தில் சமம் என்று பேசுவது ஒரு கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தி சனாதனத்தை எதிர்ப்பவர்களே கெட்ட வார்த்தை பேசுகிறார். சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் நல்ல வார்த்தை பேசுகிறார். உண்மையா புரியல. நாம் எல்லாருக்கும் இந்த அரசியல் சட்டத்தை பிராக்டிஸ் அனைவரும் சமம். இங்க ஒரு நீதிபதிக்கு வாதம் சமாதானம் தான் நீங்க தப்பா புரிச்சுக்கிறீங்க, நான் சரியான எப்படி சொல்றீங்க? இப்ப தீண்டாமை வெளிக்கப்பட்டது என்று 17வது பிரிவில் போட்டிருக்கிறது. 23வது பிரிவில குழந்தை தொழிலாளர் முறை வெளிக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறது. 24வது முறையில் பெண்களை விபச்சாரமாக பார்ப்பதற்கு தடை சட்டம். இப்படி எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நியாயப்படுத்தி பெண்கள் வேலை செய்ய வேண்டும், குழந்தை வேலை செய்ய வேண்டும், தீண்டாமை இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்திலே புத்தகம் சட்டத்தை ஏற்றுக்கொள்வீர்களா அல்லது உங்களுடைய சனாதனத்தை உங்களுடைய மனுதர்மத்தை சொல்கிறீர்களா? இதை பொறுத்தவரை அர்ப்பணிப்பு சட்டத்தை தான் நடத்துவோம். ஏன் நான் சொல்கிறேன்? ஒரு முக்கியமான தேர்வு. நீங்கள் எந்த பக்கம், மனு நீதி பக்கமா சம நீதி பக்கமா என்று கேள்வி அதை பதில் சொல்ல அவருடைய தீர்ப்பினை சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக தீண்டாமைக்கு எதிரான ஒரு பிரச்சனை வருகிறார்கள். உங்கள் தீண்டாமை தவறு தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அர்ப்பணிப்பு சட்டம் அதை தடை செய்திருக்கிறது. ஆகவே நான் அப்படித்தான் சொல்கிறேன். நான் என்னுடைய புத்தகத்துல அரசாங்கத்துக்கு கொடுத்த அறிக்கையில கல்வி நிலையங்களில் ஜாதி வேறுபாடு அறிக்கை அந்த நீதிபதியுடைய அந்த குறிப்பை மேற்கோள் காட்டுகிறேன். அவருக்கு நான் போன் பண்ணேன். என்னோட அறிக்கையில தீர்ப்பை சொல்லி அவர் வாழ்ந்துக்கிறேன். வேற ஏதோ ஒரு தப்பா சொல்லுங்க. நான் சொன்னேன், முதல் முறையாக தீண்டாமைக்கும் மற்ற பிரச்சனைக்கும் ஒரு ஏற்பாடு இருந்தால் தீண்டாமை ஒழிக்கப்பட்ட அவசர சட்டத்தை தான் தூத்துக்குடி சொல்லியே அதுக்காக அட்லீஸ்ட் ஒரு சின்ன கன்சல்ட், ஒரு சின்ன சலுகை. இங்க இன்னொரு அப்பா இருக்காங்க, அவன் பேரு ஸ்ரீமதி பேரு, ஒரு காவல்துறை சேர்ந்தவர், இன்னும் காவல் சேர்ந்தவர். நிறைய கம்ப்ளைண்ட், நிறைய புகார். இங்க இருக்கக்கூடிய சவுத் ஐடியா மாற்றி தூத்துக்குடி போறேன். தூத்துக்குடி போனா ஒரு கேஸ் போடுறேன், என்ன ஊர் மாற்றம் செஞ்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த போலீஸ் இந்த வருமானம் குறிச்சு நான் தூத்துக்குடி போறேன். அந்த அம்மா கிட்ட விசாரணை போறீங்க. அந்த அம்மா எல்லாத்தையும் சொல்றோம், ஊர் மாற்றத்தெல்லாம் தலையிட எல்லாரும் அரசாங்கத்துடைய முடிவு தலையிட அப்படின்னு சொல்லி தீர்ப்பை எழுதி. ஆனா கடைசி பேரகம் அந்த தீர்ப்புடைய கடைசி பேரகம் வெளியே அவங்க மாறும். என்ன சொல்றாங்க? பிராப்த கர்மான்னு இருக்கு, என்னுடைய பிராப்த கர்மா இந்த பிரச்சனையை தடைய வேண்டும் என்று சொல்கிறது. ஆகவே உத்தரவு தப்பு, உத்தரவு செய்யலாம், ஆனா என்னுடைய கர்மாபடி இதை நான் ரத்து செய்யல என்று சொன்னார். அப்ப கூட அந்த ஐசி கேட்ட என்ன பண்ண அப்பீல் போடும். ரொம்ப அதிர்ஷ்டவசமா அந்த அப்பீல் வந்த போது அந்த அப்பீல் 2 நீதிபதிகள் சொன்னார்கள், we judges are guided by constitution, not by karma என்று சொன்னார். கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் படி தான் நடத்தணும். பரவாயில்ல, அந்த வரைக்கும் அந்த நன்றி. இந்த அரசு சட்டம் அமல்படுத்த போது முக்கியமான பிரச்சனை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் பல கம்யூனிஸ்டுகள் பல தொழிற்சங்கவாதிகள் சிறையில் உள்நாட்டு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அவர்கள் சிறையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தடை செய்யப்பட்டது. அப்பொழுது ஏற்கை கோபாலம் அவர் இருக்கக்கூடிய சிறையிலே சுதந்திர தினம் அன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். சுதந்திர தினத்திலே உலகமே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் விழித்துக் கொண்டு சுதந்திரத்தை அறிந்து விட்டோம் என்று பண்டிகை அவர்கள் செங்கோட்டையிலே பேசுகிறார். இந்த சொல்கிறார். இவர் சிறையில் என்று சொல்கிறார். நீங்க படிக்க ஒரு உன்னதமான பயிர், நான் என்றும் மக்கள் ஊழியர் என்று தமிழை சொல்கிறார். அன்றைய இரவு நான் கோட்டை எங்களுடைய சிறை பதில் சொல்லுபடியாக விடியதான் என்று பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் விடிந்தால் நமக்கு சோதனை வளர்த்தது. அது இரு சூழ்ந்த சோதமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வெளிச்சம் வருகிறது. சூரிய வெளிச்சம் தான் வந்துவிட்டது. எங்களுடைய சிறை கதவுகள் திறக்கப்படவில்லை. நாங்கள் சுதந்திரத்தையே பார்க்கவில்லை என்று அப்படிப்பட்டவர்
இந்த அரசமைப்பு சட்டம் வந்த பிறகு முதல் வழக்கு ஏகே கோபாலன் போட்ட வழக்கு. எந்த அரசமைப்பு சட்டத்தை நீங்கள் அடிப்படை உரிமையை கொடுத்திருக்கிறீர்களோ, சுதந்திரமாக மதப்படக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறீர்களோ, அந்த சட்டத்தின் கீழ் முதல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியேறது ஏகே கோபாலன் ஸ்டேட் ஆஃப் கோபாலன் எது மதராஸ் ஸ்டேட் சொல்லுவாங்க. கணக்கை கொள்கிறார். அவர் சொன்ன சின்ன மதம் என்ன, சுதந்திரமான மதமான உரிமை. என்னை எப்படி சென்னை நகர சிறையிலே என்னை சுதந்திரமாக அவமான முடியாது. அது ஒரு தடுப்பு காவல் சட்டம். அவர் குற்றவாளி அல்ல, அவரை குற்றம் என்று தண்டிக்கவில்லை. இதை பார்த்தால் வயநாடு என்றே எடுத்து வைத்திருக்கிறார். இதுதான் தடுப்பு காவல். விசாரணை இல்லாமல் ஒரு தடுக்கிறார். டிடென்ஷன் வித்அவுட் ட்ரையல் என்று சொல்லலாம். விசாரணை இல்லாத ஒரு சிறை, அதைத்தான் தடுப்பு காவல் சொல்கிறோம். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகளுக்கு ஒரு சங்கடமான சூழல். அவர்கள் முன்னால் 21வது பிரிவு இருக்கிறது. எல்லாருக்கும் போவாங்க. ஆனால் இங்கே போக முடியாத சூழ்நிலை. அப்போது இங்கிருந்து முரண்பாடு என்ன பண்ணணும்? ஏகே கோபாலனை விடுதலை செய்தார். மறுபடியும் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கு திரும்பி விசாரணை. இந்த விசாரணைக்கு வரும்போது அந்த தீர்ப்பு ஏகே கோபால் விரோதமாக இருக்கிறார். நீங்கள் மற்ற அரசமைப்பு பிரிவுகளையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. இட் இஸ் நாட் கன்ஃபார்மிங் ரைட். ஒரு கூடையில வைத்த அனைத்து உரிமையும் உங்களுக்கு கிடையாது. உங்களை சிறைக்கு வைப்பது தடுப்பு காவல். தடுப்பு காவல் சட்டம் சரியான சட்டம். அந்த மாவட்ட ஆட்சியர் சரியான முறையில் கைது கொடுத்தாரா, சரியான பாடப்பட்டிருக்காரா, நான் அதை எதிர்த்து அவங்களுக்கு கைது கொடுத்தாரோ ப்ரொசீஜர் ரைட் என்று சொல்லுவோம். உங்களுக்கு நூற்றிப்பட்ட உரிமை ப்ரொசீஜர் ரைட். இதைத்தான் 1980 முதல் முதலாக ஒரு கம்யூனிஸ்ட் போட்டாங்க. கண்டுபிடி அரசமைப்பு சட்டம் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வியாக்கியானம் செய்ய ஒரு காரணம். என்ன நீதிபதிக்கும் கம்யூனிஸ்ட் மேல ரொம்ப ஆர்வம் கிடையாது. கம்யூனிஸ்ட் மேல பிடிக்காத ஒரு சூழ்நிலை தான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் சொன்னார். இந்த தீர்ப்பு தப்பாக இருந்தால் இது தொடர்ந்து இந்த வாதம் செய்யப்பட்டது. அரசமைப்பு சட்டத்தை 13வது பிரிவிலிருந்து 32வது பிரிவு வரை அடிப்படை உரிமை என்று சொன்னால் ஒவ்வொரு உரிமையோட சேர்ந்த உரிமைகள். இந்த உரிமை வேற, அது வேற என்று பார்க்கணும். எல்லா உரிமையும் கொடுத்தது பேச உரிமை உரிமை உண்டு. இந்த இந்த கன்ஃபார்மிங் சொல்வது கூட்டு உரிமை. இதை பற்றி பேசுகிறது 1969 வங்கிகள் எல்லாம் பேசல் செய்யப்பட்ட போது டாட்டாவும் பிர்லாவும் தன்னுடைய வங்கியை எடுக்கிற அதிகாரத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இந்த டாடா கம்பெனி சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடர்பு ஆர்த்தி கோபர் என்ற வழக்கு. வங்கிகள் 16 வங்கிகளை தேசியம் செய்யப்பட்டது சரியான அளவு. அதற்கு முன்னால் ஆயுத காப்பீட்டு சங்கம் தேசிய கணக்காக ஒரு தேசிய நிறுவனமாக இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் தங்களுக்கு போதுமான பெரும்பான்மை இல்லை என்று சொன்னவுடன் சோசியல் பக்கம் திரும்புகிறார். எப்பயாவது சட்டம் உண்டா உடனே எல்லாரும் ஏழைகளை பற்றி பேசுவார்கள், கோயிலத்தை பற்றி பேசுவார்கள். அப்படிதான் கருவி அப்போ வறுமை ஒழிப்போம் என்று இந்தியாவில் பெரிய பெரிய ஏகபோக நிறுவனங்களை எல்லாம் தேசிய நிறுவனம் செய்வோம், அதனுடைய மக்களுடைய சொத்தாக மாற்றுவோம் என்று சொல்லி நம்ம இந்த தீர்ப்பை கொண்டிருக்கிறார்கள். 14 வங்கிகள் தேசிய இதை எதிர்த்து வழக்கு போகிறார். வழக்கை போட்டவர் ஆட்சிக்கு என்ற டாடா நிறுவனம். இந்த வழக்கை சார்ந்த நீதிபதிகள் சொல்கிறார்கள் தேசியம் பயன்படுவது தவறு. சொத்துரிமை உண்டாக கேட்கும்போது சொத்துரிமை இருக்கிறது சொல்லு. அப்போது ஏகோபாலம் வழக்கு மேம்படுத்த நீங்கள் சொத்துரிமை பற்றிய அந்த பிரச்சனை மட்டும்தான் பார்க்க வேண்டும். உங்கள் கண்ணாடியை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். நீங்கள் கனிமத்தை ரிப்போர்ட் தான் பார்க்க வேண்டும். மற்ற 14வது பிரிவையோ மற்ற பிரிவை எல்லாம் நீங்கள் விளக்கம் பெற முடியாது. ஏகோபாலம் தவறாக ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்ன எந்த தொழிலாளிக்கு உரிமை 1950 மறுக்கப்பட்டதோ அந்த தீர்ப்பு தவறு என்று 1969 நீதிபதிகளே சொன்னார்கள். தொழிலாளி வழக்கில் சொன்னாலே முதலாளி வழக்கிலே சொன்னார். அதுதான் அவங்களுடைய பாசம், அவருடைய வர்க்க பாசம். ஏனென்றால் அந்த ஏகோபால வழக்கில் அவர்கள் தொடர்ச்சியாக தலை வைத்தால் இந்த தேசிய காண்பான தவறு என்று சொல்லும். ஆர்த்தி கோபர் வழக்கிலே 14 வங்கிகள் தேசியம் செயல்படுத்த தவறு என்று சொல்லப்பட்டார். அதை எதிர்த்து இந்திரா அம்மையார் அவர்கள் ஒரு சட்டத்தை சொல்லுகிறார்கள். 73வது அரசமைப்பு சட்டத்திற்கும் அதிலே சொத்துரிமை என்பது வரையறுக்கப்பட்ட உரிமை, அது முழு உரிமை என்ற
மக்களுடைய தேவைக்காக ஒரு ஏகத்துவத்தை நாங்கள் தேசியமை செய்வதை நீதிமன்றம் கேட்கக்கூடாது. 1973 இந்த திருத்தம் என்பது ஒரு முக்கியமான டிபேட். 1974 திருத்தம். அப்போ தொழிலாளிக்கு எதிராக கொடுத்த வழக்கு தவறான வழக்கு என்று சொல்லும். அதுக்கு 19 வருஷம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இந்த தீர்ப்பு 2000 சொல்லவில்லை. நமக்கு மறுக்கப்பட்ட தீர்ப்பு முதல் கட்சி 52 வருஷம் முதல் முறையாக பொது தேர்தல் நடத்தப்படுகிறது. சென்னை மாகாணத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி கணிசமான அவர்களுக்கு இருக்கிறது, அங்கே வாக்குகள் இருக்கிறது, அவர்களுக்கு அதுக்கான தீர்ப்பு கிடைக்கிறது, தொகுதி வெற்றி பெற்றார். காங்கிரஸ் கட்சி முதல் முறையாக ஏகப்பெரும் அமைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்குள் அடிக்கடி கொடுத்துள்ளது. ஆந்திராவில் இருக்கிறவர்கள் தாங்கள் தலைமை கவர்மெண்ட் பெறுகிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் மாற்ற தலைமை. காங்கிரஸ் தலைமைக்கு இதை எப்படி தீர்ப்பது என்று முடிவு. அதே சமயத்திலே அவருக்கு பெரும்பான்மை ஆளுநரிடமே செல்கிறார்கள், எங்களை நீங்கள் இங்கே அமைச்சரவை அமைக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஆளுநரும் அவங்களோட ஆளுநர். இன்னொரு கவிஞர் இருந்தார். இந்த காலத்தில் நிறைய கவிஞர்கள் கமெண்ட்ஸை புரோகித்து பஞ்சாபில் போவார். எல்லாருமே அவங்க அரசியல் வரல, RSS வந்தது. அந்த தலைமைகள் என்ன சொல்லுவோம், அவங்களுடைய வேலை என்ன, மாநில அரசை எப்படியாவது கொஞ்சம் ஆட்டம் தான். இப்போ அந்த சூழ்நிலையில் காங்கிரசுக்கு தலைமை இல்லாத சூழ்நிலையில் நேரு அறிவிக்கிறார், ராஜாஜி தான் முதலமைச்சர். ராஜாஜி என்னவே கிடையாது. அப்போது மேல் சபை இருக்குது, அதைத்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சொல்லுவோம். மேல் சபை இங்கே ரத்து செய்யப்பட்ட தனிகள். இந்த ரத்து செய்யப்பட்ட மேல் சபைக்கு ஆளுநர் 2 பேரை நியமனம் செய்யும். யாரை நியமனம் செய்யலாம்? அவர் விருப்பப்பட்டவரை நியமனம் செய்யும். அவர் ராஜாஜியை நியமனம் செய்வதற்கு அவர் MLC மேல் சபை அறிவிக்கப்படுகிறார். மேல் சபை அமைக்கப்படவில்லை, கீழ் சபை அமைக்கப்படவில்லை. ஆனால் அந்த திடீர் இருக்கக்கூடிய ராஜ்பவனுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ராஜாஜி மேல் சபை முதலமைச்சர் அறிவித்தார். முதலமைச்சருக்கு எங்களுக்கு மெஜாரிட்டி வரும், 68 சீட்டு, இன்னும் 20 சீட்டு. இந்த பக்கத்தில் ராமசாமி படையாச்சியார், காங்கிரஸ் வெல்ஃபேர் பார்ட்டி, இந்த பக்கத்தில் மாணிக்கவேலர் காமன்வெல்த் பார்ட்டி, 2 புதிய கட்சிகள், அவங்களுக்கு 10 சீட் இருக்கு. அவங்க 2 பேரும் 1000 மினிஸ்டர். அப்பொழுதே இந்த நாடகம் கிடைக்குவாங்க 1000 சொல்றேன். ஒரே ராத்திரியில அதுதான் தாய் கட்சி. நீ பெரிய கட்சி என்று உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அவர்களை மாற்றவில்லையே. இன்று இருக்கக்கூடிய அமைப்பிலே பணம் முக்கியமானது. அப்பொழுது ராஜாஜி முதலமைச்சராக வருகிறார். எந்த தேர்தலிலும் நிற்காத ஒரு ஓட்டு முதலமைச்சர் வருகிறார்கள். 1900 திரும்பி பார்க்கணும். அப்பொழுது பி. ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர், அவர் தான் எதிர்கட்சி தலைவர். அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார். இது ஒரு மோசமான நாடகம். தனிப்பெரும் கட்சியை மட்டும்தான் நீங்கள் ஆட்சி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். ஒருவர் முதலமைச்சர் அவையிலே ஏதாவது ஒருவரை திடீரென்று அறிவிக்கிறார்கள். இது எப்படி இருக்கிறார்? வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. என்ன காரணம்? நீ இந்த கேள்வி எழுப்புவதற்கு தருவில்லை. எப்படிப்பட்ட நீதித்துறையை நாம் பார்த்திருக்கிறோம். ஏகை கோபாலன் உள்ள வச்சது நியாயம், கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை அனுமதிக்காத நியாயம் 52. இப்படி தொடர்ச்சியாக நாம் இந்த அரசாங்க சட்டத்தில் நீதிமன்றத்தில் நமக்கு பிரச்சனைகள் வந்தால் அதோடு ஒரு பெரிய பிரச்சனை. 1956 மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், கேரளாவிலே திருவாரூர், கொச்சி சமஸ்தானங்களை சேர்த்து வடமாநில நிலைத்து ஐக்கிய கேரளம் உருவாகிறது 1956. முதல் தேர்தல் 1957 முதல் தேர்தலிலே கம்யூனிஸ்ட்கள் வெற்றி பெறும். EMS நம்பூதிரிபார் அவர்கள் அதாவது முதலமைச்சராக மாறும். கிருஷ்ணன் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே அவர் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் இடதுசாரி ஆதரவு சுதந்திர வேட்பாளர். இந்த ஆட்சி 2 அனுமதிக்கப்பட்டது. 57 தேர்ந்தெடுக்கப்பட்ட EMS மட்டும் 59 டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. விமோசன கவர்மெண்ட் என்று சொல்வார். அப்போ இந்திரா காந்தி தகவல்துறை அமைச்சராக இருக்கிறார்கள், முதல்முறை அமைச்சராக இருக்கிறார்கள். அவருடைய தந்தையார்
பாரதத்தில் வந்த பண்டித நேரு கேரளாவில் போராட்டம் நடக்கிறது. என்ன போராட்டம்? இந்த புதிய அமைச்சரவை ஆசிரியர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு கேரளா எஜுகேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய கேரளா கல்வி சட்டம். தனியார் கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அதில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களுக்கு சீர்மைப்பதற்கும் சட்டம் வருகிறது. இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகிறோம். அந்த போராட்டத்தை தான் விடுதலை போராட்டம் என்று சொல்லுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் பண்ணுவது விடுதலை போராட்டம். அப்போது இந்திரா காந்தி அவர்கள் கேரளாவுக்கு வருகிறார்கள். ஆளுநரிடமிருந்து நீங்க ஆட்சி செய்வதற்கான சூழ்நிலைகளை சட்டம் ஒன்று கேட்கிறது என்று சொல்லி 59 இந்த மாதிரி ஜனநாயக படுகொலை இந்த சட்டத்திற்கு அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொள்கிறார். இந்த கேரளாவில் கல்வி சட்டம் உச்ச நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்டு இந்த சட்டம் நியாயமான சட்டம் என்று சொல்லும். சட்டம் பிழைத்து விட்டது, ஆனால் ஆட்சி சென்று விட்டது என்று உலகிலேயே முதல் முறையாக மக்கள் ஓட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதை நாம் பார்ப்போம். 52 பார்ப்போம், 52 பார்ப்போம், 57 59 பார்க்கணும். இது என்ன ஏற்படும்? நாங்கள் இந்த ஆட்சியை சட்டப்பூர்வமாக மக்களுக்கு சேவை செய்ய வைக்கிறோம். எங்களுக்கு வாக்களிக்க என்று நாங்கள் மக்களிடம் ஓட்டுகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலை அதை விசாரிக்காத நீதிமன்றத்தில் நாம் பார்ப்போம். பின்னாடி 2வது முறையாக வெற்றி பெற்ற 1967 காங்கிரஸ் 27 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு அவர்கள் மீது அவர்கள் மீது வெறுப்பு அதிகமாக இந்த 17 ஆண்டுகள் 8 மாகாணங்களில் காங்கிரஸ் தோற்கடித்தார். காங்கிரஸ் அல்லாத அமைச்சரவை அங்கே வருகிறது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் அமைச்சர் வருகிறது. இஎம்எஸ் 2வது முதலமைச்சர் வருகிறது. அவருடைய வீட்டிலிருந்து அவர் அந்த தலைமைச் செயலர் சைக்கிள் அவருடைய சம்பளம் 450 ரூபாய். சைக்கிளில் போகக்கூடிய சீஃப் மினிஸ்டர் 450 ரூபாய் சம்பளம் வேலை செய்யக்கூடிய சீஃப் மினிஸ்டர். அவர் பத்திரிகைக்காரர்களே பேசுகிறார். பத்திரிகைக்காரர்கள் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் ஒரு மார்க்சிஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த நீதித்துறை பற்றி என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொன்னார்? ஒரு பொருளாதார கட்டமைப்பில் நீதித்துறை இந்த பொருளாதார மேலாக இருக்க முடியாது. An economic structure of the state is subordinate, the judiciary is subordinate என்று சொல்றாங்க. உண்மையான ஒரு பொருளாதார அமைப்பில் அந்த பொருளாதார அமைப்புக்கு மேலாக நீதித்துறை இருக்க முடியாது. நீங்க பல வழக்குகள் பின்னாடி பார்க்கலாம். இப்படி இஎம்எஸ் மாற்றத்தை சொல்லிவிட்டார்கள், மார்க்ஸ் உண்மையை சொல்லிவிட்டார்கள் என்று கொதித்தார்கள். அதே மாதிரி ஒரு கேஸ் போட்டு ஒரு முதலமைச்சர் நீதிமன்றத்துக்கு எதிராக நீதிபதிகளுக்கு எதிராக எல்லாம் பேசலாம். அதை விசாரிக்க நீதிமன்றம் அவரை தண்டித்தார். முதலமைச்சர் அவருடைய ஆட்சி காலத்தில் தண்டிக்கப்பட்டார். எதற்காக தண்டிக்கப்பட்டார்? எது மார்க்ஸ் பொருளாதார அமைப்புதான் ஒரு உன்னதமான அமைப்பு. அதுக்கு அது முதலாளர் நீதித்துறையும் முதலாளர். அது வேற விதமான எக்கனாமிக் செக்டர் சூப்பர் ஆல் அதர் செக்டர் என்று சொல்கிறேன். அது ஒரு சரியான மார்க்ஸ் புரியல. நீங்க நீதிபதிகள் 1000 ரூபாய் எவ்வளவு கொடுக்கிறேன், அவர் சம்பளம் உச்ச நீதிமன்றத்தில் செல்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே அவர்களாக வழங்கை வாதாடியவர் அன்றைக்கு பாதுகாப்பு அமைச்சராக இருந்த கிருஷ்ணமேனன் அவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சியை சொல்லியிருக்கிறார்கள், ஏங்கல்ஸ் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், லெனின் அப்படி சொல்லியிருக்கிறார்கள், இஎம்எஸ் புதிதாக சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அந்த இஎம்எஸ் அவர்களுக்கு மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், இஎம்எஸ்க்கு மார்க்சிசமே தெரியவில்லை. உலகிலே ஒரு விசித்திரமான தீர்ப்பு. மார்க்சிசத்துடைய அஞ்ஞானிகள், மார்க்சிசத்துடைய அகமுதல தெரியாதவர்கள் சொல்கிறார்கள், இஎம்எஸ் மார்க்சிசம் தெரியும். உலக உலகத்தில் ஒரு மார்க்சிச விஞ்ஞானி இஎம்எஸ் அவரை பார்த்து அப்படி சொல்கிறார்கள். அது தீர்ப்பிலே இருக்கிறது. அதை கண்டித்து தோழர் பசவப்பண்ணை அவர்கள் பீப்புள்ஸ் டெமோக்ரஸியை எழுதுகிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு புரியாத மார்க்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் நீதிபதிகள் படம் பல வச்சு பண்ற. ஆனால் ஏன் சொல்கிறேன், மார்க்சிச புரிதலும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஏதோ கெடுதல் செய்வார்கள், சட்டத்தை மாற்றிய சூழ்நிலை தான் பார்க்கிறேன்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்த அர்ப்பணிப்பு சட்டம் என்பது 75 ஆண்டுகள் தொடர்பிருக்கிறது என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அர்ப்பணிப்பு சட்டம் தன்னை தகவல்களுக்கு வருகிறது. புதிய சூழ்நிலைக்கு மாறி வருகிறது. இதே சொத்துரிமை தவறு என்று சொன்னவர்கள் சொத்துரிமை தேவையில்லை உண்மை என்று சொல்கிறார். பல்வேறு விமர்சனங்களெல்லாம் இந்த நீதிமன்றம் சரி என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை 1950களிலும் 60களிலும் 70களிலும் நீங்கள் பார்க்கலாம். அரசாங்கம் தங்களுடைய சீர்திருத்தங்களை நாங்கள் குறிப்பிட சொல்லி அப்படிப்பட்ட நீதிபதிகளும் இந்த அமைப்பிலே இருக்கிறது. நீதிமன்றம் என்பது அந்த நீதித்துறை என்பது ஒரே முகப்பட்ட ஒரு அமைப்பு. நீதிபதி கிருஷ்ணயர் அவர்கள் மிக சிறப்பான செய்திகள் சொல்லுங்கள். ஆயுள் காப்பீட்டு கழக ஊழியர்களுக்கு தெரியும் கிருஷ்ணயர் என்றால் என்ன. ஏனென்றால் அவர்கள் அந்த ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே மிகப்பெரிய லாபம் சம்பாதித்தாலும் அவர்களுக்கு போனஸ் கிடையாது என்று போனஸ் சட்டத்திலே எழுதி 1968 கொண்டு வரப்பட்ட போனஸ் சட்டத்திலே எல்ஐசி ஊழியர்களுக்கு போனஸ் கிடையாது. ஏன் அவர்கள் தான் சம்பாதிக்க அதுவும் ஒரு தனியார் அமைப்போடு பொதுத்துறை லாபம் சம்பாதிக்கிறது. லாபத்தை கொண்டுதான் கேட்கிறார்கள். தனியார் ஊழியர்கள்லாம் கேட்கக்கூடிய ஊழியர்கள் ஏன் பொதுத்துறைக்கு ஏன் போனஸ் கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். நாடாளுமன்ற சட்டத்திலே விதிவிலக்கு கொடுக்கும். அதே மீறி இன்சூரன்ஸ் துறை ஊழியர்கள் சங்கம் போராடி நேரடி பேச்சுவார்த்தை மூலம் நேரடி ஒப்பந்தத்தின் மூலம் போனஸ் பெறுகிறது. வாழ்க்கை காப்பீட்டு கழகங்களுக்கு இந்த நீதிமன்றத்தை பற்றி நிறைய சட்டத்தை பற்றி குறையாது. ஆனால் தொழிற்சங்கம் கொடுத்த அந்த தரம் தொழிலாளர்களுடைய ஒற்றுமை அவருடைய கோரிக்கையுடைய நியாயம் அவருக்கு போனஸ் ஏற்படுத்தப்பட்டது. சட்டம் மறுத்தது அவருடைய போராட்டம் வைக்கிறது. அந்த போராட்ட சட்டம் 3 வருஷத்துக்கு மேல 3 வருஷம் இருந்தாலும் போனஸ் பண்ணிடுச்சு. ஆயுள் காப்பீடு ரொம்ப சந்தோஷம். 3 வருஷம் சொல்லிதான் கிடையாது. ஆனால் நம்முடைய ஊழியர்கள் விடவில்லை. மறுபடியும் உச்ச நீதிமன்றம் ஒரு ஒப்பந்தம் முடிந்தாலும் அடுத்த ஒப்பந்தம் வரை அதே ஒப்பந்தத்துடைய சரக்குகளை தொடர்ந்து அந்த வழக்கில் நீதிபதி கிருஷ்ணன் முக்கியமான ஒரு பிரச்சனை. ஒரு ஒப்பந்தம் எழுதி சொல்ல 3 வருஷம் வெளியே சொல்ல முடியாது. ஏனென்றால் தொழில் தகராறு தீர்க்கப்படுகிறது. தொழில் உறவு தொடர வேண்டும் என்றால் எல்லா விதமான தனிச்சேர்ந்து செய்வதும் தொழில் தகராறு சட்டம் பொருந்தாது என்று சொல்லி நீதிபதி கிருஷ்ணன் ஒரு சிறப்பான கேள்வி அந்த தீர்ப்பு ரொம்ப வந்துச்சு. ஏன்னா 3 பேர் சேர்ந்து இருக்காங்க. 3 பேரும் 3 டிசைன் இருக்கு. கிருஷ்ணன் சரியான டிசைன் இருக்கிறார். இன்னொரு கட்சி இடையில இந்த ஆயுள் காப்பீடு உரிமையெல்லாம் ரொம்ப ஹைவேஜ் அறிவியல் அதிக சம்பளமான தீவிர திட்டங்கள் அவங்களுக்கு இன்னும் மாறி கொடுக்க முடியுமா அப்படின்னு இன்னொரு தீர்ப்புல ஒரு அழகசாமி சொல்றாரு. ஆயுள் காப்பீட்டுக்காரர்களுக்கு இனிமேல் உரிமையே இருந்தது. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம உரிமையெல்லாம் விரிவுபடுத்தக்கூடாது சொல்லுங்க. இப்படி ஒரு விதமான காப்புணர்வு இருக்கிறது. நாம் எல்ஐசி ஊழியத்தை ஏன் பாராட்ட வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவையோ இல்லையோ அவர்கள் போராடி வந்தனர். அவர்கள் முன்னணியில் நிற்பதனால் மற்ற தொழிலாளர்கள் முக்கியம் அல்ல. அவர்கள் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்கிறார். நான் ஒரு முறை ஜபல்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பார்ப்போம் மத்திய பிரதேஷ். அப்போ எல்ஐசியுடைய விருந்தினர் சாயங்காலம் பெரிய கூட்டம் எல்லா ஊழியர்களும் வந்துட்டாங்க. என்ன விஷயம் காங்கிரஸ் உங்களுக்கு கிருஷ்ணகிரி நல்லா தெரியும். ஆமா இப்ப என்னன்னு கொஞ்சம் கேள்வி சொல்லுங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறோம்? 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு. எனக்கு தெரியும் போய் நீங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுங்க. அது 3 பேருக்கு போச்சு. ஆனாலும் அவங்க அதெல்லாம் தவறா நினைக்கிற நேரா போய் கேட்க நிறைய செய்திகள் உங்க பொறுமை இல்லாம இருக்கு. என்னதான் சொல்ல போறீங்க? பொறுமை ஒன்னு ஊசலாக்கணும், ஒன்னு எதிரி ஊசலாடியவரை இந்த பக்கம் கொண்டு வந்து முயற்சி பண்ணணும். ஒரு கட்சி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற பிறகு தொழிலாளர்களுக்கு 2வது முறை முதல் முறை போராட்டத்தின் போனஸ், 2வது முறை சட்ட போராட்டத்தின் மூலம் போனஸ், 3வது முறை என்ன ஆகும்? பெரிய நாடாளுமன்றம் சட்டத்தை திருத்தி எல்ஐசி ஊழியருக்கு போனஸ் கிடையாது. எல்ஐசி ஊழியருக்கு தொழிற்சங்க கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட பேச வேண்டும்.
49(1) என்ற பிரிவின் கீழ் ஒன்றிய அரசை நிர்ணயிக்கக்கூடியதான் நம்முடைய சட்டம் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ தொழிலாளர்களுக்கு வைகரிக்கிற சூழ்நிலை மத்திய அரசு இருக்கக்கூடியது. அப்ப நமக்கு இந்த சட்டத்தினால பெரிய கடை இல்லை போராட்டங்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் இந்த போராட்டத்தையும் நடத்துவதற்கான சூழ்நிலை இந்த சட்டம் அளிக்கிறது. இதன் மூலம் தான் நாம் சங்கம் சேர முடியும். இதன் மூலம் தான் நாம் பேச வைக்க முடியும். இதன் மூலம் தான் நாம் இயக்கத்தை கட்ட முடியும் என்ற அந்த நம்பிக்கை தான் நாம் இதில் சங்கம் சேர்க்கும் உரிமை அரசு சட்டத்தில் இருக்கிறது 19(1)C. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. நீங்க சங்கம் வச்சிருக்கீங்க, ஆல் இந்தியா ஃபெடரேஷன் எல்லாமே போகும். நீங்க சென்னையில் ஸ்ரீகரத்தில் சாம்சங் என்ற ஒரு தொழிலாளர் ஒரு பெரிய கம்பெனி உரிய நாட்டை சேர்ந்தவர்கள் முதலீடு செய்கிறார். முதலீடு செய்வதற்காக அவர் இந்தியா சொந்தம் அல்ல, மூலதனம் சொந்தம், மூலதனத்தினுடைய வருமானம் சொந்தம், அவ்வளவுதான். ஆனால் இன்றைய வரை அந்த தொழிலாளர்கள் ஒரு சங்கத்தை பதிவு செய்வது ஒரு தெரியும். சங்கத்தை பதிவு செய்வது என்பது ஒன்று, அங்கீகாரம் பெறுவது என்பது இன்னொன்று. பதிவு பெற்ற சங்கம், அங்கீகாரம் பெற்ற சங்கம். சாம்சங் தொழிலாளர்கள் பதிவுக்காக இருக்கிறது. 7 பேர் இருந்தால் ஒரு சங்கம் கொண்டிருக்கும். தற்போதைய தொழிற்சங்க சட்டத்தில் திருத்தப்பட்ட சட்டத்தில் ஒரு தொழில் நிறுவனத்தில் 10% பேர் இருந்தால் சங்கம் கொண்டிருக்கும். சங்கத்துக்கான மனு கொடுக்கிறோம், கொஞ்சம் பேர் இருக்கணும், உடனே அவர்கள் எழுதுகிறார்கள், என்னுடைய கையெழுத்தை நான் வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். அதற்கு சட்டத்திலே சொல்லியிருக்கிறார்கள், பதிவு செய்ய கொடுத்த மனுவுக்கு பிறகு யாராவது அவருடைய கையெழுத்தை வாபஸ் பெற்றாலும் சென்றாலும் அந்த அந்த மனுவை அதனுடைய தகுதி அடிப்படையில் பார்க்கணும். தகுதி அடிப்படையில் கமிஷனர் பார்க்கிறார், டெப்டி கமிஷனர் கமிஷனர் பார்க்கிறாரு, தொழில் அமைச்சர் பார்க்கிறாரு, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பார்க்கிறாரு, எல்லாம் பார்க்கணும். உண்மை சொல்றேன், 6 மாசாச்சு ஒரு சங்கம் பதிவு செய்வதற்கு ஒரு விமாஸ்தா ஒரு சாதாரண செய்ய வேண்டிய ஒரு காரியத்தில் இன்றைக்கு செக்ரட்டரியேட் வரைக்கும் போய் முடியவில்லை. எல்லா காரணம் சொல்லணும். திடீரென்று சொல்கிறார்கள், அந்த நிறுவனம் ஆட்சேபிக்கிறார். போபாலில் இருக்கக்கூடிய அந்த விஷவாயு நிறுவனம் யூசிபி கொண்டிருக்கிறார்கள். அது மூடிய பிறகு பல பேர் இன்னும் அந்த நிர்வாகம் பெறவில்லை. அந்த நிறுவனத்தை டோ கெமிக்கல் என்ற ஒரு நிறுவனம் தெரிவித்து வாங்குகிறார். அவர்கள் சென்னையிலே, போபாலிலே, டெல்லியிலே எல்லாம் அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது. சென்னையிலே திடீர் இருக்கக்கூடிய டோ கெமிக்கல் நிறுவனம் முன்னால் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தை எதிர்த்து டோ கெமிக்கல் நிறுவனம் ஒரு வழக்கு கொடுக்கிறார்கள். துரதிருஷ்டமான வழக்கை முன்னால் விசாரிக்கிறார். அந்த டோ கெமிக்கல் அந்த நிறுவனத்துடைய வக்கீலிடம் கேட்கிறேன், ஒரு இந்தியாவில் 60% யார் வேணாலும் சொல்ல முடியும், யார் வேணாலும் கூட்டம் போடணும். நீங்க வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல. அந்த வழக்கை தள்ளுபடி செய்ய சொல்கிறேன். இந்தியாவிலே வெளிநாட்டு நிறுவனங்களை யார் முதலீடு செய்தால் இந்திய சட்டத்தின் படிதான் நடக்க வேண்டும். இந்திய சட்டத்திற்கு எந்த என்ன போராட்டம் சாம்சங் யூனியன் விட்டுவிடும். இல்ல எங்க பேரை வச்சிருக்காங்க, உன் பேருக்கு ஏதாவது காப்பி இருக்கு, நம்ம கூட எல்ஐசி ஊழியர் சொல்லி வச்சிருக்கோம். எல்ஐசி நிறுவனம் என் பேரை வைப்பதாக சொல்றேன். நான் ஒரு வாடகை கட்டத்தில் இருக்கிறேன், என்னுடைய அட்ரஸ் என்னன்னா அந்த வீட்டு அட்ரஸ் சொல்றேன். வீட்டுக்கு அதை சொல்லுவாரு, ஏன் அட்ரஸ் நீ கொடுக்கூடாது. அந்த வாடகை இருக்கிறேன். சாம்சங் என்ற பெயருக்கு எந்த காப்பீடுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப போட்டி தொழில் செய்கிறோம். இந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். ஆகவே இங்க ஒரு சங்கம் வைக்கிறோம். எவ்வளவு நேரம் 3 நிமிஷத்துக்கு முடிவு பண்ணணும். அரசாங்கம் சொல்கிறார்கள், எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்கு. நீதிமன்றம் சொல்கிறார்கள் ஒரு சாதாரண விஷயம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் தொழிற்சங்க இருக்கிறேன் 40 வருஷமா. நான் பார்க்காத ஒரு பிரச்சனை இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. சில பேர் ஓய்வு பெற்றவர்கள் ஊழியர்கள் யூனியன் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு வங்கி ஊழியர் ஓய்வு பெற்றவர்கள் ஒரு சங்கத்தை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டர் பண்றாரு, நீங்க எல்லாம் ஓய்வு பெற்றீங்க சங்கம், ஓய்வு பெற்று சங்கம் உங்க எது கோரிக்கை? என்னோட பென்ஷன் கோரிக்கை, என்னுடைய பென்ஷன் இன்றைக்கு இந்த கடவுள் வயசுல வங்கியில்
சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னார்கள், ஓய்வு பெற்ற ஒரு ஊழியரும் சங்கம் அமைக்கலாம். அதுக்கெல்லாம் இங்கே நமக்கு அதிகாரம் அதுக்காக வாழும் சொல்றோம். நீங்க நமக்கு ஒரு சங்கம் இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு போஸ்டர் போடுறோம், மீட்டிங் போடுறோம். மீட்டிங் போட சொல்றீங்களா? நீ அரசியல் பார்க்க சொல்லலாம். 1925ஆம் வருஷம் தொழிற்சங்க சட்டத்தில் அரசியல் பேசுவதற்கு உரிமை இருக்கு. நீ யாராவது அரசியலுக்கான நிதி கொடுக்க முடியும், கட்சி நிதி கொடுக்க முடியும், யாருக்கு செய்யலாம். அப்படிப்பட்ட உரிமையை நாம் வெள்ளைக்கார காலத்திலே வைத்துவிட்டு இவர்கள் காலத்தில் ஏன் இறக்க வேண்டும்? இந்த கேள்வி நம்ம என்கரேஜ் பண்றோம், இதை குடியரசுலாம். இது வாழ்வு மூலம் என்றால் சாம்சங் தொழிலாளருக்கு சட்டம் தேவை. நமக்கு மட்டும் உரிமை இல்லை, நமக்கு மட்டும் போராடு இல்லை, எல்லாருக்கும் தான் போறோம், எல்லாருக்கும் தான் இந்த அரசாங்கம் சட்டம் தேவை என்பதை நாம் அப்படித்தான் இதை வாழ்கின்ற போனமாக இருக்கிறோம். வாழ வேண்டிய ஏனென்றால் நம்ம இதை எதிர்த்து கேட்கவில்லை என்றால் விதவிதமாக பதில் சொல்லும், விதவிதமான வியாக்கியானங்கள். சமீபத்தில் கிருஷ்ணகிரி விமர்சனம் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் வந்து நீங்க அரசாங்க சட்டத்தை பார்த்தா 39B என்று ஒரு பிரிவு இருக்கு. 39B என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ஒரு இடத்தில் தேவையில்லாமல் அதை கையில் எடுத்து பலருக்கும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் செய்யும். The resources of the country can be gathered and can be decentralized in geography. இப்போ இந்த ரிசோர்ஸ் என்பது தனியார் ரிசோர்ஸ் தான், அரசாங்க. இந்த கேள்வி வருகிறது. நீதிபதி கிருஷ்ணன் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார், நீதிபதி சிதம்பரம் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள். ரிசோர்ஸ் என்பது ரிசோர்ஸ் ஆஃப் ஆல், இட் இன்க்ளூட் பிரைவேட் அண்ட் பப்ளிக் என்று. பொது சொத்தும் தனியார் சொத்து கலக்கும், பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கால் தனியார் சொத்தையும் தேசியமயமாக படித்து சொல்லுகிறார். இந்த வழக்கு பல்வேறு தீர்ப்புகளுக்கு பிறகு இப்போது 9 நீதிபதிகள் விசாரணை ஒவ்வொரு மணி கேட்கிறார், நீ தனியார் சொத்தை எடுத்து விடுகிறது. நீதிபதி நலனை சத்துருவர் அவர் பற்றி சொன்னாலே தெரியும். அவருக்கு யார் ஜட்மெண்ட் எழுதுறாங்க, செலவுதான் எழுதுகிறது. மாம கோயில் அழுத்தப்பட்டு 5 பேருக்கு 5 பேருக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். தீர்ப்பு கீழே எல்லாரும் கையெழுத்து வைக்கும். ஆனா தீர்ப்பு எழுதுறது யாரு? அதோட ஆசிரியர் யாருக்கு மேல இருக்கு. என் பேர் தான் சதுர்வேல். ஆனா அந்த தீர்ப்புல யார் ஆசிரியர் என்று சொல்றது? ஏகமான தீர்ப்பு. அதே சமயத்தில் அனாமதே தீர்ப்பாக இது அனானிமஸ் தீர்ப்பாக யாருக்கு அது எழுதான்னு கேட்க. அந்த தீர்ப்பு வந்து அடுத்த நாள் சொன்னேன், இதை எழுதி சங்கரிச்சூர் அவர்கள் எப்படி உங்களுக்கு தெரியாது? இப்பதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒருவர் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அவருடைய வார்த்தை பயன்பட இருக்கிறீர்கள், அவங்க எல்லாத்தையும் போட்டு டெஸ்ட் பண்ணாங்க. இவங்கதான் எழுதிட்டாரு. ஆனா நான் சொன்னது என்னுடைய சம்பளம். அவரே என்ன சொல்றது? ஓய்வடைய இந்த தீர்ப்புக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. யோசிச்சு பார்க்க முடியவே தெரியல. கடைசியா கடவுளை பார்த்து கொண்டேன். கடவுள் வாழ்க்கையை இந்த கடவுளே வழக்கில் முதல் அவர் முதல் வாதி கடவுளே ஒரு வழக்காளியாக இருக்கிறார். இதுதான் தெரியாது. இந்த வழக்குடைய வழக்கை போட்டவர் யார் என்றால் ராம் லல்லா விராஜ்மான். ராமர் பாலராமன் என்கிற ஒரு குழந்தை தான் இந்த வழக்கை கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த வழக்கையே அவரே கொடுக்கிறாரு. அவரே நீங்க கடவுள் வந்து சொல்றாங்க, இதுதான் கேள்வி. நீங்களும் அவருக்கே எழுதி நீ யோசிக்க நம்ம வந்து வக்கீல் படிச்சாங்க, வக்கீல் எல்லாம் சேர்ந்து அப்படி இல்லை. ஒரு சாதாரண குடிமகனுக்கும் இந்த இது உரிமை, என்னுடைய உரிமை, இட்ஸ் மை ரைட், ஐ கேன் ஆஸ்க். அந்த தீர்ப்பிலே சொல்கிறார்கள், பெரும்பான்மையான மக்கள் 500 வருடமாக வாழ்ந்து வரக்கூடிய அந்த பூஜித்து வரக்கூடிய உரிமையை நாங்கள் ஒரு கேவலமான ஒரு சாதாரண பழகிய உங்களுக்கு சொத்து இருக்கு, சொத்துக்கான கவனம் மூலபத்திரம் இருக்கு, இதைத்தான் கேட்கணும். ஒரு சொத்து சம்பந்தமான முறையில் மூலபத்திரத்தை காட்டணும். மூலபத்திரத்தை எல்லாம் இருந்தால் சொல்றது சாட்சி. ஆனால் இந்த வழக்கு நம்பிக்கை, பெரும்பான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை இந்த விதத்தில் 500 கொண்டுகிறார்கள்.
நாங்கள் பூஜித்து வருவோம் நிரூபித்து விட்டார்கள். இது மாதிரி எந்த கேஸ் எந்த வழக்கம் நடந்தது இந்த மாதிரி உங்களோட நம்பிக்கை என்று சொன்னால் உங்களுக்கு சொத்து இருக்கு, இந்த சொத்தை நீங்க பார்க்கவே இல்லை. எங்க மெட்ராஸ்ல பாம்பேல போய் வேலை பார்க்கணும், சொத்தை எல்லாம் ஒருத்தர் பார்க்கணும், நீங்க நடவடிக்கை எடுக்க 12 ஆண்டுகள் கழித்தால் அந்த சொத்து உங்களுக்கு வராது. ஏனென்றால் அட்வான்ஸ் பொசிஷன் இன்னொருவர் உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாக சொத்து கைப்பற்றி இருக்கிறார், அவரை உங்களால் விரட்ட முடியவில்லை. ஆகவே சொத்தை மீண்டும் அடைவதற்கான தொடர்பு இழந்து இதைதான் அட்வான்ஸ் பொசிஷன். உலகம் முழுக்க அப்படி சட்டம். இந்தியாவிலே 12 வருஷம், அமெரிக்காவில் 12 வருஷம், இந்தியாவிலே 12 வருஷம். இந்த சொத்தை நீங்க பாதுகாக்க கொள்ளும். கம்பராமாயணத்தை பற்றி பேசுறீங்க. கம்பராமாயணத்து ஒரு வார்த்தை இருக்கு. கம்பராமாயணத்துல கையை அந்த உறுதிமொழிக்காக நாமும் காட்டுகிறோம். அப்போது ரசாயன கேட்டாங்க, உங்க கோரிக்கை எனக்கு 2 வரம் கொடுத்தீங்க, என்ன இப்ப சொல்லு. ராமன் காட்டிட்டு போறோம். காட்டி போய் எவ்வளவு நாள்? 14 வருஷம். அடுத்து ஏன் உள்ள பரதன் ராஜா பட்டாபிஷேகம். ஆயுஷூர் உலகமெல்லாம் பரதனே ஆளர், நீ போய் நாம் இருந்து 7 ஆண்டுகள் என்று சொல்லி 14 வருஷம் என்று சம்பந்தமாக ஏன் 14 வருஷத்தை கையை கேட்டார்? 14 வருஷத்துக்கு கழிச்சு நாம பேர் சொன்னால் அவங்க சொல்ல கிடையாது. அதை அதிகாரத்திலே சொல்லியிருக்காங்க. விஜயாசாமி சொன்னார், அவருடைய திராவிடத்தில் எல்லாருக்கும் அவர் சொல்லிட்டாரு. சீதை இந்த ராட்சதெல்லாம் மன்னிச்சிருந்தாங்க. மன்னிக்கிற அதிகாரம் அப்பயே சீதை என்ன சொல்றோம். அப்ப சீதையை யார் மன்னிச்சா? மன்னிக்கிற அதிகாரம் இருக்கு. சீதையை ராமன் மன்னிக்கவே இல்லை. நீ போய் நீல நான் உலகத்தை வைத்து நான் தெரிந்து பண்ணேன். நான் ஒரு சொல்ல வேண்டும். 14 ஆண்டுகள் ஒரு சொத்தை அனுபவிக்கிறதுனா அந்த சொத்தில் எடுத்தாங்க. 500 ஆண்டுகள் கழித்து எப்படி அது இருக்கு? இந்த கேள்விக்கு அவர் கடவுளே சொன்னாரு. கடவுளையும் பார்த்தியா இருக்காரு, எப்படி அது பேச சொல்றாரு. அவர் நீங்க 9 நீதிபதிகள் அந்த குழுவில சொல்றாரு. முதல்ல 39B 9 நீதிபதிகிட்ட வருது. முதல்ல அவரு அந்த சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் சொல்றாரு, மிஸ்டர் சாலிசிட்டர் ஜெனரல், நாங்கள் கிருஷ்ணருடைய மார்க்சியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் முதல் நாள் 9 பேர் உட்கார்ந்திருக்காங்க. முதல் நாள் சட்டமன்றத்துக்கு முன்னாடியே கிருஷ்ணருடைய மார்க்சிஸ்ட் வியாக்கியானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார். தெரியும் இது மாதிரி போகும். கடைசியாக தீர்ப்பு வருகிறது. 7 நீதிபதிகள் ஒரு பக்கம், 2 நீதிபதிகள். 7 நீதிபதி என்ன சொல்கிறார்கள்? இந்த அரசு சட்டத்தை சொல்லக்கூடிய அந்த ரிசோர்ஸ், அந்த வளம், அது தனியார் வளத்தை பொறுத்தாது, ஒன்றி அரசு வளத்தை மட்டும்தான் சொல்கிறார். அந்த தீர்ப்பிலே அவர் வெளியிலே சொல்கிறார்கள், கிருஷ்ணருடைய இடதுசாரி கொள்கையால் தான் இந்த நாடு தவறான பாதையை சென்றிருக்கிறது. நாங்கள் அந்த பாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிருஷ்ணரை சொல்லிதான் இந்த நாடு நடக்கிறார். கிருஷ்ணரை சொல்லிதான் தாராளமயம் யோசிச்சு பார்க்கலாம். கட்சிகளை பத்திரிகைகளெல்லாம் கண்டிக்கப்படவில்லை. கண்டன பொருள் அதிகமான பிறகு அந்த 2 வார்த்தையை அவர் தீர்ப்பு எடுத்துவிட்டாலும் ஒரு விஷயம் இருக்குது. சுதாம்சு லோயா என்ற ஒரு நீதிபதி எழுதியிருக்கிறார்கள், நான் இந்த மெஜாரிட்டி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த நாட்டுக்கு என்று ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. இந்த நாட்டுக்கு என்று ஒரு தொகுதி இருக்கிறது. அந்த தொகுதி தான் இந்த அரசியல் சட்டம். இந்த நாட்டுக்கு என்று ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் ஆகவே நீங்கள் கிருஷ்ணரையோ சின்னப்பரையோ குறை சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நீதிபதி சொல்கிறேன். அப்போ இது ஒரு கருத்தியல் யுத்தம், கருத்து ரீதியான யுத்தம். ஒரு ஆவணத்தை கொடுத்து விட்டோம். இந்த ஆவணத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு பக்கத்தில் தொழிலாளி சார்பான தீர்ப்பு, இன்னொரு பக்கத்தில் நிர்வாக சார்பான தீர்ப்பு. இப்பொழுது தாராளமயம் என்ற பிறகு எல்லா தீர்ப்புகளும் தாராளமயம். அவங்களும் தாராளமயமா ஒரு நீதிபதி எழுதுகிறார், தாராளமயத்தால் இன்றைக்கு விவாதம் இல்லை. நீங்க அந்த அந்நிய மது குடிப்பதற்கான பாடலாம் வெட்டிருக்கிறார். அவருக்கு சந்தோஷம். பார்வைக்காக தாராளமயம், பார்வைக்காக தனியார். அச்சுதானந்தன் இங்கே முதலமைச்சராக இருக்கும்போது தேயிலை தோட்டத்தை விட்டு டாட்டாவுக்கு ஓடிவிட்டார். எங்களால் இனிமேல் டாடா டீ நடத்த முடியாது. அந்த தேயிலை நிறுவனத்தை தொழிலாளர்களுக்காக எடுத்து கேரள அரசாங்கம் முன்வந்தாங்க. கண்ணன் TSC என்று ஒரு புதிய அமைப்பு இருக்கிறார்.
கேரள அரசு பின்னாடி அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம். ஒரு மாநில அரசு ஒரு தொழில் நிறுவனம் விட்டுவிட்டு போன பிரச்சனை, இந்த பிரச்சனையை எடுத்துவிட்டு தொழிலாளியை காக்க வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருந்தால் அந்த சட்டத்தை செல்லாது என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்ணன் நிறுவனத்தை அரசு நிறுவனம். அது மட்டுமல்ல, கேரளாவுடைய பிரதான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச மாநிலம், அதை இன்னைக்கு அவ்வாறு தான் நீங்க கொடுத்திருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பினராயி சொன்னார்கள், நாங்கள் நடத்துகிறோம், டிக்கெட் கொடுக்கிறோம், இங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமா, விமானம் நடத்த முடியாது. ஒரு மாநில அரசு அப்படி கிடையாது, உங்களுக்கு நாங்கள் நன்மை கொடுக்க மாட்டோம், நீங்கள் வேலையை கொண்டு கொள்ளக்கூடாது என்று சொல்லி இப்போ அந்த நிறுவனம் அம்பானி நிறுவனம். அப்ப நம்முடைய இந்த அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். தேசிய நீதிமன்றம் செய்த போது தேசிய வேளாண் சட்டம் செல்லாது என்று சொன்னார். இந்திரா காந்தி அவர்கள் 23வது சட்டத்திற்கு சொத்துரிமை அடிப்படையில் தீர்ப்பிடவில்லை. பொதுமக்களுக்காக நன்மைகள் செய்யும் பொழுது சொத்துரிமை ஒரே காரணத்துக்காக அந்த சட்டத்தை ரத்து செய்ய முடியாது. உங்களோட சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமை அல்ல. இந்த சட்டத்தை மக்கள் குறித்து வரும் அளவில் மாற்றி இருக்கிறது. 42ஆம் வருஷம் அந்த 1970ஆம் வருஷம் 42வது சட்டத்திலே இந்த 19 சட்டத்துடைய அமர்வு வகையிலே செகுலர் டெமோக்ராட்டிக் சோசியலிசம் செகுலரிசம் என்ற 2 வார்த்தை போதும். ஒரு பக்கம் இது சோசியலிசம் என்பதை, இன்னொரு பக்கம் செகுலரிசம் என்பதை போடுகிறார். ஏன் போடுகிறார்? ஏன் மதசார்பின்மை தேவை? ஏன் சோசியலிசம் தேவை? இந்த நாட்டுடைய திசை மக்களை சார்ந்த திசையாக இருக்கு. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தத்துவம் வர வேண்டும். இதைத்தான் சொல்கிறார். இந்த சோசியலிசத்தை எதிர்த்து சுப்பிரமணிய சாமி கேட்பவர் செகுலரிசம் இந்த வார்த்தையை பாடணும். போன மாசம் வந்து அவரே எச்சு சொல்லிட்டாங்க, ரொம்ப வருஷமா இருக்கு, நீ ஒன்று போங்க, இதெல்லாம் சொல்லிப்பாடு. சோசியலிசம் செகுலரிசம் இந்த 2 வார்த்தை வெறும் சட்டக்கூடிய முகப்பதிவுகளை மட்டுமல்ல, மக்கள் பிரிவு சட்டம் என்று சொல்கிறார். கட்சி எல்லாம் தேர்தல் நடத்துகிறாங்க. அந்த சட்டத்தில் 29வது முடிவிட ஏஐக்கு ஒரு பேரை சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கட்சி திட்டத்தின் கீழ் அவர்கள் சோசியலிசத்தை நம்புவதாகவும் செகுலரிசத்தை நம்புவதாகவும் மதசார்பினை சோசியலிசம் என்கிற கொள்கை என்று அறிவிக்க வேண்டும். நீங்க வந்து கூகுள்ல போய் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையை பாருங்க. முதல் வார்த்தையை சோசியலிசம், மதசார்பு. சரி, ஒரு மதத்தை வெறுப்பை உண்டாக்கக்கூடிய கட்சி தான் மத சார்பற்ற தன்மை உள்ளதாக சொல்கிறேன். அப்படி ஒரு தமாஷ். ஏன்னா தேர்தலில் நிற்க முடியாது. இந்த வரிகள் கட்சியுடைய திட்டத்தில் இல்லை என்றால் நீங்கள் தேர்தல் ஒரு கட்சியை பதிவு செய்ய முடியாது. அப்போ ஒரு நரித்தன்மை என்ன தன்மை அது பண்ணிப்போம். இப்ப சொல்றதா சொல்லுவோம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, படிப்பது ராமாயணம், இடிப்பது பிள்ளையார். இப்ப இடிப்பது மசூதி தான். அது ஆரம்பிச்சார். இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார், மிக கடுமையான முறையில் கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் யார் நீத்தார்கள்? டிவியில பார்க்கிறோம், கிடப்பாக வச்சிருக்கிறோம், யாரிச்சார் தெரியல. போதுமான சாட்சிகள் ஏதாவது. இப்ப RSS தலைவர் சொல்கிறார், இந்தியாவுடைய சோதனை என்ன? நீங்க 15 சொன்னால் 22/1/2024 அன்றைக்குதான் ராமர் கோவில் அமைக்கப்பட்டது. அதுதான் சுதந்திர. அப்ப போட்டி என்னன்னா, ஒரு கருத்தை இந்த அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு தேவையா? இல்லை. இது வாழ வேண்டிய வாழ வைக்க வேண்டிய ஒரு ஆவணம் ஆகிடுவாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார்கள் வாரணாசியில போடுறோம், இந்து சாமியார்கள். அவங்க இந்து பேசவில்லை, இந்து அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேசுகிறார். அவங்க ஆவணம் தேவையில்லை. அந்த ஆவணங்களே இந்துக்கள் இந்தியாவில் இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, எழுதி போடுறோம். அவங்க என்ன உரிமை? படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், ஆனா ஓட்டு போட முடியும். இப்போ ட்ரம்ப் கூட ஒரு சட்டம் பண்ணுறாங்க, அந்த பிறந்தவங்களுக்கு குடியுரிமை கிடையாது. 10 மாநிலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிறேன். அப்படித்தான் இந்த சாமியார்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்து அரசு சட்டத்தை கொண்டு வரோம். அதைத்தான் சில நீதிபதிகள் பொதுமக்களுக்கு பேச சேகர் யாதவ் அலகாபாத்
அவர் விசுவலிங் பண்ணி போறார். என்ன சொல்றாரு? இந்த நாட்டை பெரும்பான்மை மக்கள் அவர் நிறைவேறும், சிறுபான்மை மக்கள் நிறைவேறும். அப்படி எந்த சட்டம் இருக்கு? பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொன்னால் அர்த்தம் தன்னை கைத்தது. இது ஒரு ஏற்பாடு. ஒருவருடைய ஒப்புதல் பேரில் இது நடந்திருக்கிறது. நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள் தான் குடியாட்சியில் இருக்கிறோம். அதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். பெரும்பான்மையான இந்துக்கள் ஒரு ஆவணத்தை தயாரித்து இதை ஒரு இந்து நாடாக அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நாம் அவை தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். It is our choice to be not to be a totalitarian state. It is our choice. ஒரு இந்து குடியரசாக மதிப்பதில்லை. ஸ்ரீலங்கா அறிவித்திருக்கிறார்கள், பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறார்கள், பங்களாதேஷ் அறிவித்திருக்கிறார்கள், நாம் அறிவிக்கவில்லை. அதுதான் இந்த 70 வருஷம் எல்லாரும் வாழும். இந்த ரவி சொல்ற நான் ஒரு நாள் 9 போலீஸ்காரங்க யாரு ஒரு சாதாரண போலீஸ்காரர் சொல்லலாம் ரப்பி அறிவிக்கணும். சாதாரண போலீஸ்காரங்க இந்த நாட்டுடைய ரம்மி ரவி என்று சொல்வது கேவலமா சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நான் மொத்தமை சட்டத்தை படித்து செகுலரிசம் வாழ்க்கையை எங்கேயுமே அர்த்தம். இது என்ன டிக்ஷனரி? நீ மத சார்பின்மை பற்றி 9 நீதிபதிகள் எஸ்.எம். பொம்மை என்ற வகையை சொல்லியிருக்கிறார்கள். அனைத்து மதத்தையும் சமமான மதிப்புகள் தான் மதம். இனிமேல் உங்களுக்கு என்ன விளக்கம்? நீ இதை நம்பலைன்னா நீ கவர்னராக இருக்கணும். நீ எந்த உரிமையை எடுத்துக்கொண்டு அந்த ராஜ்பவன் அந்த உரிமைக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்படிதான் நீ லட்சம் பேசுறாங்க. இந்த சேகர் யாதவ் மேல ஜட்ஜி கொடுத்து கேட்டேன், ஏப்பா அப்படின்னு பேசுறேன். நான் வந்து தப்பா பேசுறேன். நான் யோகி ஆனந்தன் ஊர்ல இருக்கேன். அவருடைய ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கடந்து. ஆனா இந்த ஒருத்தர் சொல்றாரு, நீங்க எனக்கு போய் குருச்சேத்திரத்துக்கு போறோம். ஏன்னா குருச்சேத்திரத்தை நான் பார்க்கணும். நாடாளுமன்ற உத்தரவு குருச்சேத்திரத்துல ஒரு பல்கலைக்கழகத்துல ஒரு கூட்டம் நடக்கும். யாருடைய கூட்டம்? ஆர்எஸ்எஸ் கூட்டம். அந்த கூட்டத்தில் என்ன சொல்றாங்க? 1947 சுதந்திரம் இடையே இந்தியாவுடைய ஜனத்தொகையோட விகிதம், மத விகிதம் என்ன இருக்குதோ அது தொடர்ந்தால் இந்த அரசியல் சட்டம் இருக்கும். விகிதம் மாறினால் புது அரசியல் சட்டம் கிடைக்கும். யார் சொல்றால்? ஒரு சிட்டிங் ஹைகோர்ட். நம்ம மேலே பார்த்துருக்கோம், பட்ஜெட் படிக்கிறோம். நமக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும், ஒரு சக்தி ஆவேசம். இந்த ஆவணம் என்னுடைய ஆவணம். இந்த ஆவணத்தை நான் எக்காரணத்துக்கும் நான் பாதுகாப்பேன். ஒரு சேகர் யாதவ் பேசுறேன், 3 பேர் லெட்டர் எழுத, ஒரு சாமிநாதன் பேசுறேன், அந்த பாட்டு வெளியிட்டோம், இதை பேச போறாரு அப்படின்னு இல்லை. பாதுகாக்க வேண்டிய தப்பம். இதற்கான எதிரான சதிகள் இல்லைன்னா இந்தியாவுடைய சுதந்திரம் 22/1/2026 சொல்லுவாங்க. எந்த தைரியத்தை சொல்றாங்க? இந்தியாவுடைய சுதந்திரம் எந்த தைரியத்துல? இது மனசார்பமா கிடையாது, இது சோசியலிசமா கிடையாது. இதை சொல்றேன். என்னதான் சொல்றேன், இந்த 2024 தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் போட்டி போடுறது வேட்பாளர்கள் அரசியல் சட்டம் போட்டி போடும். ஒரு பக்கத்திலே பாதுகாப்போம், இன்னும் மேலான வெற்றி பெற்றால் மாற்றி அனுப்பவும் சொல்லும். நாங்கள் 400 வெற்றி பெறுவோம் என்று எல்லாம் இந்தியில தான் கோஷம். தமிழ் நமக்கு புரியாது. மோடி ஏழெல்லாம் வந்தார். பாண்டி விழாக்கு ஒரு கார்ல வச்சு போறார். ஒரு பிஜேபி தொண்டர் அவர் தொண்டர்கிட்டே கத்துறாரு, ஆப்திமார் உங்களுக்கு தெரியும் பாண்டி விழா எவ்வளவு நிறைய ஐஸ்கிரீம் பண்ணாரு. அந்த பதில் சொல்றவன் என்ன பண்ணா, சாப்போபார் அவங்களுக்கு சாப்போபார் தெரியாது, 400 தெரியாது. சாப்போபார் 15 நிமிஷம் நீங்க இந்த பேர் பார்த்தீங்கன்னா ஆப்திமார் சாப்போபார். இந்திய மக்கள் மோடிக்கு சாக்குவார் என்பதை பாராட்ட வேண்டும். மாற்றியிருக்கார்கள். அதுதான் இந்த வாழ்வு. வெற்றி பெற்றால் உன்னை மைனாரிட்டியா மாற்றி இன்றைக்கு மோடி அரசை ஒரு மைனாரிட்டி அரசு மாற்றியதற்கு இந்திய மக்களுக்கு இது ஒன்று மாநிலங்கள் படிக்கிற புத்தகம் அல்ல, சாதாரண மக்கள் புரிந்து கொண்ட புத்தகம். இந்த தேர்தலில் உங்களுக்கு பிரச்சாரம் அதனுடைய விளைவு என்ன? தேர்தலுக்கு முன்னால் திருமணம் சொல்ல மாட்டார்,
தேர்தலுக்கு முன்னால் எல்லா விதமான சட்டங்களையும் மாற்ற முயற்சி செய்தார். தேர்தலுக்கு பிறகு 2 சட்டம். ஒரு சட்டம் வக்ஃப் சட்டம், இஸ்லாமியர்களுடைய மதசார்பான சொத்துக்கள் சட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, கூட்டுக்குழுவிடம் ஒப்படைத்தது. அடுத்த சட்டம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இன்னைக்கு ஏன் நம்ம வாழும் நாள் சொல்றோம்? ஒரு நாடு ஒரு தேர்தல், மத்தியில் ஒரு தலைவர், அப்புறம் ஒரு சாப்பாடு, அப்புறம் ஒரு மொழி, இந்த விஷயம் போயிட்டோம். ஏன் இதை வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரி கோஷங்களை முறியடிக்க வேண்டும். அந்த முறியடிப்பதற்கான ஆயுதம் இல்லை என்றால் இந்த அரசியலுடைய அடிப்படை விதிகள், இந்த அரசியலுடைய நாடாளுமன்ற நடைமுறை, இந்த அரசியலுடைய முன்னுரை, இவையெல்லாம் சட்டமைப்பு அடிப்படை கட்டமைப்பு, இதை யாராலும் பார்க்க முடியாது என்று தீர்ப்பாட்டு. அதைத்தான் இந்த புத்தகம் செய்யப்படும். பேசாமல் வாழ்க்கை அவர்களே சிந்திக்கிறார்கள், 14 நீதிபதிகள் சிந்திக்கிறார்கள். You cannot alter the constitution. You can alter, but cannot alter the basic structure. Basic structure என்றால் அடிப்படை கட்டமை என்ன என்று சொல்லும்போது முகவுரை, நாடாளுமன்ற ஜனநாயகம், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயகம், நீதி பாதிப்பான முறை, இவையெல்லாம் மக்கள். அப்போ இந்த போர், இந்த கருத்தை யுத்தம் யாருக்கும் கிடையாது. இந்த அரசத்தை விரும்புவோருக்கு இதை எப்படியாவது மாற்றிக்கிறோம் என்று சொல்லவும் கிடைக்கிறது. இப்ப இந்த 250 ஓட்டுல அவங்க 272 வந்தாலும் மெஜாரிட்டி. சில சட்டங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் 3 மெஜாரிட்டி. அது இல்லை. நிதிஷ்குமாரும் சட்டமன்ற ஆக்சிஜன் மாற்றம் அது எவ்வளவு நாள் சொல்ல முடியும். ஆனால் மக்களை பாருங்கள், நமக்கு ஏதோ மக்கள் மேல பாடுகிறார், சரியான முறையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இந்த அவசரப்பட்ட புரிந்திருக்கிறது. இந்த கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது என்ற மக்கள் முடிவு செய்தார்கள், அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுதான் இந்த சட்டம் வாழும் ஆவணம் என்பதை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது சொல்லி